ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்மிருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமதே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்றான தென் திருப்பேரை திவதேசம் மகர நெடுங்கொடை காதன் எம்பெருமான் விஷயமான பராங்குஷ நாயகியினுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் விசேஷமாக மாசி விசாகம். மதுர கவிகள் சுவாமி நம்மாழ்வார பிரார்த்திச்ச, சுவாமி நீங்க பரமபதிச்சாவிட்டு உங்களை எப்படி நான் பிரிஞ்சிருக்கிறது, உங்களுடைய அனுபவத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்டபோது சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், தாமிரபரணி நதி தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சினால் அதில இருந்து தன்னுடைய விக்கிரகம் கிடைக்கும் என்பதாக காய்ச்ச முதல்ல எம்பெருமானார் விக்கிரகம் கிடைக்க, இரண்டாவது முறை காய்ச்சின போது சுவாமி நம்மாழ்வார் விக்கிரகம் ஆவிர்வவித்தது. அப்படி நம்மாழ்வாருடைய இப்போது ஆழ்வார் திருநகரியிலே திருக்குருகூர் ஆதிநாதன் சன்னதியிலே இருக்கக்கூடியதான உற்சவ விக்கிரகம் தாமிரபரணி நதியிலிருந்து அவதாரம் பண்ணின நாள் இன்னைக்கு மாசி விசாகம். அதனால இது ஆழ்வாருடைய அர்ச்சாவதார தினம் அப்படின்னு சொல்லப்படுறது. வைகாசி விசாகம் ஆழ்வார் அவதாரம் பண்ணினால், மாசி விசாகம் ஆழ்வாருடைய அர்ச்சா விக்கிரகம் அவதாரம் பண்ணின நாள். அதனால வைகாசி விசாகத்தை போலவே இந்த மாசி விசாகத்துக்கும் விசேஷமா ஆழ்வாருக்கு அவதார உற்சவம்னு சொல்லக்கூடியதான வாகன உற்சவங்கள் தான் நடக்கிறது. இந்த மாசி விசாகம் மொத்தம் 13 நாள் உற்சவம். அதிலே இன்னைக்கு பிரதானமா ஆழ்வார் அவதார நாளானபடியினாலே ஆழ்வார் இன்னைக்கு தாமிரபரணி நதிக்கு பல்லக்கிலே எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளக்கூடியதான உற்சவம் இன்னைக்கு. இந்த நன்னாளிலே ஆழ்வார் அருளி செய்ததான திருவாய்மொழி அனுபவத்தை அனுபவிப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். நேற்றைய தினம் தென் திருப்பேரை விஷயமான 7-3 திருவாய்மொழியை முதல் 2 பாசுரங்கள் அனுபவித்தோம். தொடர்ந்து 3வது பாசுரம் இப்போது. செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீழ்முடி தாழ்ந்ததாயும் சங்குடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் திங்களும் நாளும் விழாவராத தென் திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. பராங்குஷ நாயகி சொல்லக்கூடியதான பாசுரம் இது. யாரை பார்த்து சொல்றா? பராங்குஷ நாயகி தன்னுடைய தோழியை பார்த்து சொல்லக்கூடியதான பாசுரம் இது. முதல்ல அன்னை மீர்கால் அப்படின்னு அம்மாக்களை பார்த்து சொன்னா, 2வது பாட்டுல அன்னை மீர்கால், தோழி மீர்கால், அயற்சேரியீர்கால் அப்படின்னு அம்மாக்களோட சேர்த்து தோழிகளுக்கும் அக்கம் பக்கத்தாருக்கும் சொன்னா. இந்த 3வது பாட்டு தோழிகளுக்கு மட்டும் சொல்லக்கூடியதான பாசுரம் இது. எதனால அவ 2 பேரை விட்டுட்டா? அம்மாக்களை ஏன் கூப்பிடல, அக்கம் பக்கத்தாரெல்லாம் ஏன் கூப்பிடல அப்படின்னா, அம்மாக்களும் சரி அக்கம் பக்கத்தாரும் சரி எத்தனையோ சொல்லி மாத்த பார்த்தா இவளை. இந்த மாதிரி எல்லாம் வராத பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிறது சரியில்லை, இது உனக்கு நல்லதில்லை, அவன் வருவானா வரமாட்டானான்னு தெரியல, நீயோ வந்தான் பேசினா என்னோட விளையாடினான் எல்லாம் சொல்ற, நாங்களானா அதெல்லாம் ஒரு நாளும் பார்க்கல, உனக்கு என்னமோ ஆயிடுத்து, நீ நன்னா இருக்கணும்னா இதெல்லாம் மறந்துட்டோ நாங்க சொல்றத கேளுன்னு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாவா. ஆனா பராங்குஷ நாயகி கேட்கிறபடி இல்லை. அதனால சொல்லி சொல்லி பார்த்து வெறுத்து போய் அவெல்லாம் இதுக்கு மேல சொன்னா இந்த பொண்ணு கேட்க போறது இல்ல, அவளுக்கு எப்படி விதியோ அப்படியே ஆட்டோன்னு சொல்லி அங்கிருந்து நகர்ந்துட்டாலாம். பராங்குஷ நாயகியினுடைய தாயாரும் இப்ப அங்க இல்ல. பராங்குஷ நாயகியினுடைய தாயாருக்கு தோழிகளா இருக்கிறவா அக்கம்பக்கத்துக்காரா அவளும் இப்ப இல்லைங்க. ஆகையினாலே தோழிகளை மட்டும் பார்த்து பேசுறா. என்ன சொல்றான்னா, தோழி அவதான் புரிஞ்சுக்காம பேசுறா, உனக்கு என்னுடைய கஷ்டம் தெரியாதா, நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கேன்னு உனக்கு புரியாதா, என் நிலை என்னன்னு சொல்றேன் கேளு தோழி, என்னுடைய தோழியே நண்பியே. என் நெஞ்சம், என்னுடைய மனசு இப்ப எதுல இருக்கு தெரியுமா? என் மனசு இப்ப எங்க இருக்கு தெரியுமா? என் மனசெல்லாம் இப்ப என்ன நிறைஞ்சிருக்கு தெரியுமா?
செங்கனிவாயின் திறத்ததாயும். எம்பெருமான் மகர நெடுங்கொடைக்காதனுடைய சிவந்த கனி போலே செக்கசவேல்னு இருக்கக்கூடிய கோவை பழம் போலே சிவந்த உதடு இருக்கு அந்த பெருமாளுக்கு. அந்த உதட்டிலேயே என்னுடைய மனசு மூரா நிக்கிறது. இப்போ அவன் உதடு அழகு இருக்கு பாருங்க, அதை நினைச்சு பாக்குறச்சே என்னமோ பண்றது எனக்கு. அந்த உதடு அழகிலேயே என் மனசு லயிச்சு நிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அப்படியே நிமிர்ந்து மேல பார்த்தால் செஞ்சுடர் நீள்மூடி தாழ்ந்ததாயும், செம்மையான அக்னி ஜுவாலை போலே பிரகாசிக்கக்கூடிய காந்தியை உடைய எம்பெருமானுடைய நீள்முடி நீண்ட கிரீட்டம். பெருமாளுடைய கிரீட்டம் பார்த்தோம்னா நல்லா நீண்ட நீளமான கிரீடமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தலையை ஒட்டினாப்புல கிரீடம் எல்லாம் போட்டுண்டா வேர்த்து போகும். அது போட்டுக்கிறவளுக்கு தான் தெரியும். இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கிறேன்னு சில பேர் தொப்பி போட்டு போவா. நல்ல வெயில்ல போயிட்டு வந்து தொப்பியை கழட்டினாலானா தலை முழுக்க வேர்வை ஜலத்தால நனைஞ்சிருக்கும் பாவம். வெயில்ல இருந்து காப்பாத்திண்டா வேர்வையில இருந்து காப்பாத்திக்க முடியல. அந்த மாதிரி தலையை ஒட்டினாப்புல சின்ன கிரீடம் எல்லாம் போட்டுண்டா அது அத்தனை வாட்டமா இருக்காது. கொஞ்சம் பெரிய கிரீடமா நன்னா காத்து உள்ள போகக்கூடிய கிரீடமா இருந்ததுன்னா பாக்குறதுக்கும் கம்பீரமா அழகா தெரியும். பெருமாளுடைய திருமேனியும் அப்படியே வந்து நன்னா ஆஜானுபாகுவா ஒசரமா இருக்கிறாப்புல தெரியும். விஸ்வரூபமாட்டம் சேவை சாதிப்பார் பெருமாள். இந்த நீள்முடி அப்படின்னு சொன்னால் திருவேங்கடமுடையான் மூலவருடைய கிரீட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது. பெருமாள் நல்ல ஒசரம். பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய திருமுடி ரொம்ப ஒசரம். பெருமாளுடைய சிரசுக்கு என்ன அளவு இருந்தா போருமோ அதை விட ஒசரமா இருக்கக்கூடியது. வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய திருமேனியிலிருந்து திருவாபரணங்களை எல்லாம் கலைந்து ஏகாந்த சேவை சமர்ப்பிப்பா. அப்புறம் புஷ்பாங்கி ஆகும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனமானா விட்டு திரும்ப பழைய திருவாபரணங்களை எல்லாம் பெருமாளுக்கு சாத்திடுவா. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்தால சாத்துமறையப்பெல்லாம் சர்வாலங்கார பூஷித்தரா தான் எழுதிருப்பார் பெருமாள். சாத்துமறையெல்லாம் ஆனா விட்டு 2ஆம் காலம் எல்லாம் ஆனா விட்டு தான் திருவாபரணங்கள் எல்லாம் கலைஞ்சு இந்த சேவை சாதிப்பார் பெருமாள். அப்ப என்ன பண்ணுவா, பெருமாளுடையதான அந்த கிரீட்டத்தை திருவாராதன பாத்திரங்கள் வட்டில்கள்லாம் தேய்க்கிற பாருங்க, அந்த இடத்துல கொண்டாந்து தேப்பா. சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக தேப்பா, பல இருக்கணும்ன்றதுக்காக. திருவேங்கடமுடையானுடைய மடப்பள்ளி வாசல்ல பங்காரு பாவி அப்படின்னு ஒரு கிணறு உண்டு, ஸ்வர்ண கிணறுன்னு. அதை யாரும் தொட முடியாதபடிக்கு ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிருப்பா. அதுல கைங்கரிய பரா மட்டும் உள்ள போக முடியும், மற்ற நேரம் பூட்டி இருக்கும். பொதுமக்கள்லாம் தரிசனத்துக்கு வராத சமயத்துல அந்த இடத்துல அந்த கிரீட்டத்தை போட்டு தேப்பா. நன்னா தேய்ச்சி பலன்னு ஆக்கி உலர்த்தி தொடச்சு பெருமாளுக்கு மறுநாள் சமர்ப்பிப்பா திருமஞ்சனம் ஆனா விட்டு. அது பெருமாளுடைய திருமுடியில இருக்கிறச்ச அவ்வளவு பெருசா தெரியாது. அந்த கிரீட்டத்தை மட்டும் தனியா எடுத்து பாக்குறச்ச என்னமோ ஒரு பெரிய குழந்தைய தூக்கி கையில வச்சுட்டு இருக்கிறாப்புல அத்தனை பெரிய கிரீட்டமா இருக்கும் அது. ஆகையினாலே நீள்முடி அப்படின்னு சொன்னா நீண்டு நெடிதாக இருக்கக்கூடிய முடி. இவன் ராஜான்றதுக்கு அடையாளமா கிரீட்டமா இருக்கணும். அதே நேரத்துல இவனும் மனுஷன் தானே. இவன் தலையில வேர்த்தெல்லாம் போய் அவனுக்கு சிரமமா இருக்க கூடாதுன்னு, அவனுக்கு சுகமா இருக்கணும், ஒரு கம்பீரமா இருக்கணும், ஒரு அழகா இருக்கணும், நல்ல வேலைப்பாடுகளோட கூடி இருக்கணும், சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கணும் காத்து உள்ள போயிட்டு வரத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் விசேஷமாக பார்த்து தயார் பண்ணப்பட்டதான நீண்ட கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை சாத்தின்னு இருக்கான் பெருமாள். இந்த அனுபவம் அடியனுக்கு எப்ப ஏற்பட்டதுன்னா, போன மாசம் மன்னார்குடியில பெருமாள் சேவிக்க போயிருந்த போது மூலவர் பரவாசுதேவ பெருமாள் ஆச்சரியமா ஒரு கிரீட்டம் சாத்திட்டு இருந்தார். அப்போ சம்பரோக்ஷணமாகி ஒரு 15 நாள் தான் ஆகியிருந்தது. புதுசா சமர்ப்பிச்ச ஸ்வர்ண கிரீட்டம். பெருமாள் எங்கேயோ இருக்கார், கிரீட்டம் எங்கேயோ இருக்கு. அத்தனை நீளமா அப்படியே ஒரு பெரிய கோன் ஷேப்ல சாத்திட்டு இருக்கார் பெருமாள். அந்த கிரீட்டத்துல திருமண் காப்பெல்லாம் கூட பதிச்சிருந்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தார் பெருமாள். அப்போ ஆழ்வாருடைய இந்த வரி ஞாபகத்து வந்தது அடியனுக்கு. செஞ்சுடர் நீள்முடி தாழ்ந்ததாயும். இப்படி அந்த கிரீட்டம் பெருமாள் நீளமா சாத்திண்டு கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறச்ச, என்ன இது சாதாரணமா கிரீட்டம்னா தலையை விட கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ அவசரமா போட்டுப்பா, அவ்வளவுதானே. ஆனா இவன் என்ன இவ்வளவு பெரிய கிரீட்டம் சாத்தின்னு இருக்கானே, இதுவே ஒரு தனி அழகா இருக்கே இவனுக்கு. கிரீட்டம் இல்லாமையும் ஆச்சரியமா இருக்கான், இப்ப ஏற்பட்ட கிரீட்டத்தை சாத்தின்னு ஆச்சரியமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிரீட்டம் சாதிக்க கூடியதான அந்த அழகுல அப்படியே மனசு லயிச்சு போறது. கேவலம் நமக்கே இப்படி லயிக்கிறது, நம்மாழ்வாருக்கு எப்படி லயிக்கும்? பராங்குஷ நாயகிக்கு, அதாவது ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவிகளை போன்றே சமானமான காதலை பகவானிடத்திலே உடைய பராங்குஷ நாயகிக்கு எப்படி ரசிக்கும் அது? அப்பேற்பட்ட நீண்ட கிரீட்டத்தை பெருமாள் சாத்தின்னு இருக்கார். அதை பார்த்துட்டா அதுல இருந்து மனசு வரமாட்டேன்றது.
செஞ்சுடர் நீழ்முடி அப்படி பிரகாசிக்கிறது. பெருமாள் அப்படி வரையற அப்படின்னா பெருமாளுக்கு பின்னால பெருமாளுடையதான தேஜஸ் ஒளி வட்டம் அப்படி தலையை சுத்தி பிரகாசிக்கும். அப்படி சூரியனுடைய கிரணங்கள் அப்படியே கதிர் விடுறாப்பல அப்படி பிரகாசிக்கிறது. அது செம்மையா இருக்கு. அதுக்கு நடுவுல நீண்ட கிரீட்டம், அதுல மனசு அப்படியே ஆழ்ந்து போயிடுது இவளுக்கு. பெருமாளுடைய கிரீட்டம் சாத்தின்னு இருக்கிற அழகை பார்த்தா அங்க இருந்து மனசு வரமாட்டேன்றது. பெருமாளுடைய உதடுகள்ல இருந்து மனசு வரல, பெருமாளுடைய நீண்ட கிரீட்டத்தில இருந்து மனசு வரல. இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தா, உதடுகளுக்கும் கீழே பார்த்தா, உதடுகளுக்கு மேல பார்த்தா கிரீட்டத்தினுடைய அழகுல இருந்து மனசு வரல. சரின்னு உதடுகளுக்கும் கீழே பாக்குறா. பெருமாளுடைய சங்க சக்கரங்கள் என்ன இவ்வளவு அழகா இருக்கு. பொதுவா சங்கமும் சக்கரமும் ஆயுதம் தானே. யாரானா அட்டூழியம் பண்றவால சம்ஹாரம் பண்ணுவதற்குரிய ஆயுதம் தானே அதெல்லாம். ஆனா இத்தனை அழகா இருக்க முடியுமா ஒரு ஆயுதம்? ஆயுதத்தை பார்த்தா பயம் தானே வரணும். ஆனா இங்க பக்தி வர்றது, ஆசை வர்றது, காதல் வர்றது. இத்தனை அழகா இருக்கு ஆயுதம். இந்த ஆயுதங்களே இத்தனை அழகா இருக்கு. அதை இவன் புடிச்சுட்டு இருக்கிறானே ஒரு நேர்த்தி, என்ன அழகா புடிச்சுட்டு இருக்கான். இந்த சங்க சக்கரங்களை ஏந்தி பிடித்துக் கொண்டு கம்பீரமா சேவை சாதிக்க கூடியதான அந்த தோல் அழகை திருவள்ளூர் ராகவன் இடத்துல சேவிக்கலாம், உற்சவரிடத்துல. சங்க சக்கரங்களை இப்படிதான் புடிச்சுக்கணும் அப்படின்னு மற்ற பெருமாள்களுக்கெல்லாம் காட்டுவது போல புடிச்சுட்டு இருப்பார் பெருமாள். இப்ப போன சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு கூட பெருமாளுடைய திருமஞ்சன படங்கள்லாம் வந்து பார்த்திருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா கல்கள் ரத்னங்கள் எல்லாம் பதித்த சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதித்தார். அந்த மாதிரி அவன் ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அவன் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கக்கூடிய அந்த சங்கு சக்கரங்களை பார்த்த போது என்ன ஆச்சரியமா சங்கு சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கான். இவனை தவிர எந்த தேவதைக்காவது சங்கு சக்கரம் உண்டா? இல்லையே, இவனுக்கு மட்டும் விசேஷமாக இருக்கக்கூடிய அடையாளமாச்சேன்னு சொல்லி அதுல அப்படியே மனசு லயிச்சு போயிடுத்து. அப்படி சங்கு சக்கரங்களை பார்த்தேன்னா திடீர்னு கொஞ்சம் நிமிர்ந்தேன். உதடுகளுக்கு மேல பெருமாளுக்கு ஆச்சரியமா கண்கள், இந்த கமல நயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான தாமரையை போன்ற கண்கள் இருக்கு பாருங்க பெருமாளுக்கு. என்ன அழகு! பெருமாளுடைய கண் அழகைத்தான் வர்ணிக்க முடியுமோ? வார்த்தை உண்டோ? கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி போடி நீண்ட அப்பெரியவாய கண்கள். என்ன ஆச்சரியமா அந்த கண்ணு நீண்டு இருக்கு தெரியுமா? எதுக்கு கண்ணு நீளணும்? கண்ணு நேர பார்த்தா போறாதோ? நேர பார்த்தா வந்து சேவிக்கிற அடியார்களை கடாட்சிக்கிறது, அவளுக்கு அனுகிரகம் பண்றது. சரி, அது போறாதோ? ஏன் கண்கள் அப்படி பக்கவாட்டில நீள வேணும் அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கா, இந்த பக்கம் பூமிதேவி நாச்சியார் இருக்கா, அவளையும் பார்க்கணும் ஒண்ணும், அவளுக்கும் தன்னுடைய அனுபவத்தை தரணும் ஒண்ணும், அவளோடும் தன்னுடைய காதலை பரிமாற வேணும் ஒண்ணும், அவளுடைய கண்ணழகுக்கு சமானமா இவன் கண்ணழகை காட்டி அவர்களோட கூட கழிக்க வேணும் ஒண்ணும். அதனால நேரா பாகவதாலான பக்தாலை கட்டாட்சிப்பது போல பக்கவாட்டில நீண்ட அப்படி பிராட்டிமார்களை கட்டாட்சிக்கிறது. அந்த பிராட்டிமார்கள் பக்கத்துல பராங்குஷ நாயகி போய் இவளும் ஒரு பிராட்டியா உட்கார்ந்துட்டாளானா அந்த தாமரை கண்கள் இந்த பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய நாயகி இந்த நாச்சியார் வரைக்கும் நீண்டு இவளையும் ரசிக்கும், இவளுக்கும் காதல் அனுபவத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட தாமரை கண்கள். இவன் பரபிரம்மம் என்று நிரூபிக்கக்கூடிய தாமரை கண்கள். பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தாமரை கண்கள், வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. இவன் தாமரை கண்களை பார்த்து எல்லோரும் காதல் வசம் பட்டு மயங்குகிற அழகை உடையதான தாமரை கண்கள். அதை பார்த்தேன், அதுக்கு மேல மனசே போல எனக்கு. உதட பார்த்தா ரசிச்சுட்டே இருந்தா மனசு அங்க நின்று போயிடுத்து. கொஞ்ச நேரம் கழித்து கிரீட்டத்தை பார்த்தா அங்க போச்சு மனசு. இப்ப சங்கு சக்கரத்துக்கு வந்தது, அங்க இருந்து நகர்ந்து தாமரை கண்களுக்கு வந்தது. இப்ப வேற எங்கேயாரும் நகர்ந்து போலாம ஒண்ணும். ஆனா என்னன்னு தெரியல, அந்த தாமரை கண்களை பார்த்தா மட்டும் என் மனசு அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்று போயிடுறது. அங்கேயே அடிமை போல கட்டுண்டு நின்று போயிடுறது. அங்கேருந்து வேறு ஒரு அவயவத்திற்கு கூட தாவ மாட்டேன் என்கிறது. தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும், அற்று தீர்தல் அப்படின்னா தீர்க்க சரணாகதி பண்றது, அடிமையாட்டமா இருக்கிறது. என்னடா அவன் என்ன சொன்னாலும் கேட்கிற, அவனுக்கு அடிமையா போயிட்டியா அப்படின்னு கேட்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுடைய தாமரை கண்களுக்கு பராங்குஷ நாயகியினுடைய மனசு அடிமை, அற்று தீர்தல். அப்படின்னா மலை மேல இருந்து குதின்னு சொன்னா கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம குதி சுடணும், அப்பேற்பட்டதான அடிமை. அப்படியே கல்லு போல இருக்கணும். அந்த மாதிரி பெருமாளுடைய கண்களை பார்த்த மனசு அப்படியே லயிச்சு போய் வேற ஒரு உறுப்பை கூட சேவிப்பதற்கு சக்தி இல்லாமல், மனசு இல்லாமல் அங்கேயே நின்று போயிடுத்து. இதெல்லாம் எந்த பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கா இப்போ? இந்த உதடு நன்னா இருக்கு, கிரீட்டம் நன்னா இருக்கு, சங்கு சக்கரம் நன்னா இருக்கு, கண்ணு நன்னா இருக்குன்னு எல்லாம் சொல்றாளே பராங்குஷ நாயகி, எந்த பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கா? திங்களும் நாளும் விழாவராத தென்திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள் பிரானுக்கு நானும் நிறையும் இழந்ததுவே. திங்களும் நாளும், திங்கள் அப்படின்னா மாசம், நாள் அப்படின்னா நித்தியபடி.
நித்தியப்படி தவறாமல் உற்சவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, மாசம் ஏதான உற்சவங்கள் மாசோற்சவங்களா நடந்து கொண்டே இருக்கக்கூடிய தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம். திங்களும் மாசமும் நாளும் தினமும் விழா அறாத உற்சவங்கள் தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய தென் திருப்பேரையில், தென் திசையிலே இருக்கக்கூடியதான தாமிரபரணி நதியினுடைய தெற்கு கரையிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீ பேரக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான தென் திருப்பேரையில் வீற்றிருந்த அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய நங்கள் பிரானுக்கு, நங்கள் அப்படின்னா எங்கள், நம்முடைய அப்படின்னு அர்த்தம், பிரானுக்கு நம் சுவாமிக்கு, நமக்கெல்லாம் சர்வ சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, நிகரில் முகில் வண்ணனும் மகர நெடுங்குழை காதனுமான அந்த எம்பெருமானுக்கு நானும் நிறையும் இழந்ததுவே. நான் அப்படின்னா நாணம் வெட்கம், நிறை அப்படின்னா பணிவு அடக்கம். இது ரெண்டையும் தொலைச்சுடலாம் பெருமாள் இடத்துல. முதல்ல என்ன சொன்னா, நீங்க என்ன சொன்னாலும் என் காதல விழாது, என்னால மாத்திக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்லைன்னா முதல்ல மனசை தொலைச்சுட்டாளா. இப்ப மனசை தொலைச்சது மட்டுமல்லாம அதை தொடர்ந்து வெட்கத்தையும் அடக்கத்தையும் கூட தொலைச்சுட்டா. ஒரு பொண்ணுக்கு எது அழகு, ஒரு வயசு பொண்ணுக்கு எது அழகு, ஒரு கல்யாணமாகாத கன்னிப்பெண் எது அழகு அவளுக்கு? வெட்கம் அழகு, அடக்கம் அழகு. வெட்கம் இல்லாம இருக்கலாமோ, வெட்கம் இல்லாம பேசலாமோ, வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்ளலாமோ, அடக்கம் இல்லாமல் தான் தோன்றித்தனமா புருஷாலாட்டமா இருக்கலாமா இந்த பொண்ணு? கூடாதுன்னு தானே இலக்கியங்கள்லாம் சொல்றது. ஆனா இந்த பொண்ணு மனசை தொலைச்சது போலவே வெக்கத்தையும் தொலைச்சுட்டா, அடக்கத்தையும் தொலைச்சுட்டா பெருமாளை பார்த்தா விட்டு. எதனால அப்படி சொல்றான்னா, இந்த அம்மாக்கள், அம்மாவுடைய தோழிகள், அக்கம்பக்கத்துக்காரெல்லாம் சொல்றா, ஆனாலும் ஒரு வயசு பொண்ணுக்கு இத்தனை ஆகாது, எப்பவும் ஒரு பையனோட பேரை சத்தமா சொல்லிட்டே இருக்கா, அவன் திசையே நினைச்சுட்டு இருக்கா, ஆத்துல அம்மாவை சட்டை பண்றதில்ல, சாப்பிடறதில்ல, எந்த காரியமும் பண்றதில்ல, இன்னும் கல்யாணம் கூட அவள் அவனோட இவளுக்கு, ஆனா அவன் பேரையே சொல்லி அவனையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கா, பாசுரம் எல்லாம் பாடுறா. இது சரியா? கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா இந்த பொண்ணுக்கு? என்ன இப்படி அடங்காதவளா இருக்காளே, அம்மா சொல்றா, அம்மா வயசுல இருக்கிற அத்தனை பேரும் சொல்றா, எல்லாரும் சொல்றா, யாரையும் மதிக்காம அப்படிதான் இருப்பேன், என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அடங்கா பிடாரி போல இருக்கிறாளே, அடக்கம் இல்லையோ இவளுக்கு அவெல்லாம் சொன்னான். அதுக்கு அவாதான் புரியாத பேசுறா. தோழிகளே, என் வயசு தானே உங்களுக்கு, என்னுடைய உணர்ச்சிகளை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? நான் பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதல்னாலதான் இப்படி நடந்துக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமோன்னு, நீங்களும் பாகவதா தானே, நீங்களும் என்னாட்டமா பெருமாள் இடத்துல ஆசை உள்ளவா தானே, அதனால அவளுக்கு புரியலன்னா போறது. தோழி மீர்கால், உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நான் பெருமாள் இடத்துல மனசை தொலைச்சது போல வெக்கத்தையும் அடக்கத்தையும் தொலைச்சுட்டேன். என்ன இப்படி சொல்றான்னா, ஒரு புருஷன் பெண்ணை பாருன்னு சொன்னா நேர கண்ணுக்கு கண்ணு அப்படி பார்ப்பான் தைரியமா, அவனால அது முடியும். ஒரு வயசு பொண்ணும் அவளுக்கு வரன் பாக்குறச்சையோ இல்ல கல்யாண பந்தலிலேயோ மாப்பிள்ளைய அப்படியே நிமிந்து பாருன்னா பாப்பாலோ, பாக்குறதுக்கு கொஞ்சம் அவளுக்கு தயக்கம் இருக்கும், வெட்கம் இருக்கும். ஆனா இவன் என்ன பண்றா, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அவன் இவள் கரத்தை பற்றி கொள்ளவில்லை, பாணிகிரகணமால, ஆனா உதடு என்ன இப்படி அழகா இருக்கேன்னு உதடுகளை ரசிக்கிறா, அப்படி போய் கிரீட்டத்தை ரசிக்கிறா, சங்கு சக்கரங்களை ரசிக்கிறா, அவன் கண்ணையே பார்த்துண்டு காதல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்கா, காதல் மழையை பொழிஞ்சுட்டு இருக்கா. என்ன கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஒரு பெண் ஒரு ஆணை இப்படி ரசிக்கிறாளே, அத பாசுரமா பாடி மத்தவா கிட்ட சொல்ல வேற செய்யறாளே, கொஞ்சம் கூட இவளுக்கு அடக்கமே இல்லையே. ஒரு மனைவி கணவனை அனுபவிக்கலாம், அழகா இருக்கான் அப்படின்லாம் ஒரு நினப்பு வர்றது, என்ன வர்றதுன்னா மனசோட வச்சுக்க வேண்டியது தானே. எங்க ஆத்துக்காரர் ரொம்ப நன்னா இருக்கார், அவருக்கு திருவன் காப்பு நன்னா இருக்கு, நன்னா கலரா இருக்கார், இதெல்லாம் மனசோட வச்சுக்கோ. எதுக்கு வெளியில சொல்லிண்டு? வெளியில சொன்னா அடக்கம் இல்லாத போறதோன்னு இவளுக்கு வெட்கமும் இல்லை, அவனிடத்திலே கூட வெட்கம் இல்லை. என்ன ஒரு புருஷன் பேசாம நிக்கிறான், நாம இப்படி பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்ற வெட்கமும் இல்லை. இது வெளியில சொன்னா என்ன நினைச்சுப்பாலோன்னு சொல்லக்கூடியதான அடக்கமும் இல்லை. அப்படின்னு இவெல்லாம் சொன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெட்கத்தையும் அடக்கத்தையும் தொலைச்சுட்டேன். இத்தனை அழகாக இருக்கக்கூடியவனை நான் எப்படி பார்க்கறது ஒரு பொண்ணு அப்படின்னு வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சுட்டு இருந்தேனானா எப்படி அவனுடைய அழகை அனுபவிக்க முடியும்? எப்படி அவனுடைய அழகை ரசிக்க முடியும்? நம் கண் படைத்த பயன் என்ன? நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறது தானே, அவனுடைய அர்ச்சாவதாரத்தை சேவிக்கிறது தானே, அவனுடைய அழகை கண்களாலே வாரி பருகுவது தானே. கண்ணு படைச்சது எதுக்கு சுவாமி? பெருமாளை பார்க்கணுமோன்னு. ஆகையினாலே வெட்கமெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, வெட்கம் இல்லாதவள் நீ வா சொன்னா பரவாயில்ல.
நான் அவனை பார்க்கலன்னா கண் படைத்த பையனே கிடையாது அது. அதனால யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், நான் பாக்குறேன், வெட்கத்தை தொலைச்சுட்டேன் அங்க. சரி பார்த்தா பார்த்துட்டு போ, அதை ஏன் பொதுவா எல்லாரும் காதலையும் உழும்படியா இப்படி சொல்ற, அதனாலதானே அடக்கம் இல்லாதவள் அப்படின்னு இவெல்லாம் சொல்றா அப்படின்னு கேட்டா, இது என்ன? நான் படைத்த பையன் எதற்காக? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தானே. எனக்கு பர்த்தாவா, எனக்கு சுவாமியா, எனக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் ஏன் புகழ்ந்து பாடக்கூடாது? அவனை பத்தி ஏன் நான் வர்ணிக்க கூடாது? அவன் அழகிலே மயங்கி நான் ஏன் வார்த்தை சொல்லக்கூடாது? என் நான் படைத்த பையனே அவன் மேல பாசுரம் பாடுறது தானே, நான் பிறந்ததே அதுக்காகத்தானே. அதனால அடக்கத்தையும் விட்டுட்டேன். இதெல்லாம் எங்க போச்சுன்னா, மனசு அடக்கம் வெக்கம் எல்லாம் அந்த எம்பெருமானிடத்திலேயே தொலைஞ்சு போச்சு. எம்பெருமானிடத்துல எங்க தொலைஞ்சது அப்படின்னா, அவன் கண்களை பார்த்தும் அவன் உதடுகளை பார்த்தும் சங்க சக்கரங்களை பார்த்தும் நீண்ட கிரீடத்தை பார்த்தும் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றான். அப்படி சொல்லிட்டு இங்க வியாக்கியானத்துல வியாக்கியாத்த ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்கிறார். இவன் 4 விஷயங்கள்ல மனசை தொலைச்சேன்னு சொல்றாளே, பெருமாளுடைய கண்ணு, உதடு, சங்க சக்கரம், கிரீட்டம் அப்படின்னு, இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே வாக்கியமா சொன்னா என்ன? இது 4லயே என் மனசு போயிடுத்துன்னு ஒரே வாக்கியமா சொல்லலாம் இல்லையோ? செங்கனிவாயின் திறத்ததாயும் அப்படின்னு தனியா ஒரு வாக்கியம், செஞ்சுடர் நீழ்முடி தாழ்ந்ததாயும் அப்படின்னு ஒரு வாக்கியம், சங்கோடு சக்கரம் கண்டு உகந்தும்னு ஒரு வாக்கியம், தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும்னு ஒரு வாக்கியம். இப்படி 4 ஸ்டேட்மெண்டா தனித்தனியா சொல்றதுக்கு என்ன காரணம்? 4த்தையும் சேர்த்து சொல்லிட்டு போயிடலாம் இல்லையோ? இந்த 4 விஷயங்கள்ல நான் மனசை தொலைச்சுட்டேன், அடக்கத்தையும் வெக்கத்தையும் தொலைச்சுட்டேன்னு சொல்லலாம் இல்லையோ? ஏன் அப்படி தனியா சொல்றான்னா, வியாக்கியாத்த அனுபவிக்கிறார். இப்ப பராங்குஷ நாய்க்கு எப்படி இருக்கலாம், 4 வடிவத்தை எடுத்துட்டாலாம், 4 ரூபத்தை எடுத்துட்டாலாம், 4 பராங்குஷ நாயக்கியா மாறிட்டாலாம். ஒரு பராங்குஷ நாயக்கி பெருமாளுடைய நீண்ட கிரீட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அங்க இருந்து அவ மனசு வரல. ஒரு பராங்குஷ நாயக்கி பெருமாளுடைய சங்க சக்கரங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கா, அங்கே இருந்து அவ வரல. ஒரு பராங்குஷ நாயக்கி பெருமாளுடைய உதடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கா, அங்கே இருந்து அவ வரல. ஒரு பராங்குஷ நாயக்கி பெருமாளுடைய கண்களை பார்த்தபடியே இருக்கா, அங்கே இருந்து அவளால வர முடியல. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. அங்கெல்லாம் என் மனசை தொலைச்சுட்டேன்னு சொன்னா, முதல்ல பெருமாளுடையதான வாயை பார்த்தாலே அங்க இருந்து எப்படி மீண்டு வர முடிஞ்சது இவளால? அங்க இருந்து எப்படி கிரீடத்துக்கு தாவினா? சரி, கிரீடத்துல மனசை தொலைச்சேன்னு சொன்னா திரும்பி எப்படி இவளால சங்க சக்கரங்களுக்கு மாற முடிஞ்சது? இல்ல அங்க மனசை கொள்ள விட்டுட்டேன்னு சொன்னா எப்படி தாமரை கண்களுக்கு மனசு போச்சு? அதனால இந்த ஒண்ணுத்துல மனசை தொலைச்சுட்டேன்னா அங்கேயேதான் இருக்கணும். இவ அங்கேயாவது நகர்றதுக்கு வேற பிரசக்தியே கிடையாது. அப்ப 4த்துலயும் மனசை தொலைச்சேன்னா என்ன அர்த்தம்? 4 ரூபத்தை எடுத்துக்கொண்டு 4 அவயவங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதனால 4 விதமா தனியா சொன்னாலாம். இது எப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனை சேவிச்ச ஜனங்கள் எல்லாம் அவன் கண்ணை பார்த்தா கண்ணையே பார்த்துட்டு இருப்பா, காலை பார்த்தா காலையே பார்த்துட்டு இருப்பா, தோளை பார்த்தா தோளையே பார்த்துட்டு இருப்பா. அப்படி அவனுடைய அவயவங்கள் ஒன்னொன்னும் அத்தனை அழகு. ரமயத்தி இதி ராமஹா, மத்தவாளுடைய ஆனந்தத்தை தூண்டுபவன். இவனுடைய அழகாலே மத்தவாளை சந்தோஷப்படுத்துறவன். இவனுடைய அழகான திருமேனியை திருக்கோலத்தை பார்த்தாலே மத்தவாளுக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அப்பேற்பட்ட அழகன் ராமன். தோள் கண்டார் தோளே கண்டார். பெருமாளுடைய அகன்று பறந்து விரிந்த ஆச்சரியமான கம்பீரமான தோள்கள் என்ன இப்படி இருக்கே அப்படின்னு தோளை பார்த்தா தோளையே பார்த்துட்டு இருப்பாலாம். அங்கிருந்து மேலேயோ கீழேயோ கண்ணு போகாதான். தொடுகடல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார். தாமரை போல இருக்கக்கூடிய அவனுடையதான திருவடிகளை சேவிச்சவா அந்த திருவடிகள்ல இருந்து கண்ணு அப்படி மேல போகாது. திருவடியினுடைய அழகிலேயே மூழ்கி இருப்பா. தடக்கை கண்டாரு மகதே, என்ன பெருமாளுடைய கை இப்படி இருக்கே ஆச்சரியமா. இந்த ஒரு கையால தான் எத்தனை வில் வித்தையை காட்டி எத்தனை பேரை சம்ஹாரம் பண்றான், எத்தனை பானங்களை வருஷிக்கிறான் இவன். எப்பேற்பட்ட தோல் வீரன், எப்பேற்பட்ட புஜ பராக்கிரமசாலி இவன், என்ன புஜபலம் இவனுக்கு அப்படின்னு தோலையும் கையையும் பார்த்தான்னா அத்தையே பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி யார் எதை பார்த்தாலும் அங்கேயே நிக்கிறா. ஆனா இந்த பராங்குஷ நாய்க்கு ஒரு அவயவத்தையும் உத்து பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமாளை சமுதாயமா அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டா. பெருமாளை முழுசா பார்த்த போது பெருமாளுடைய ஒரு அவயவங்கள்லயும் இவளுக்கு விசேஷமான காதல் ஏற்பட்டது. பார்த்தா ஒரு ரூபம் எடுத்துட்டு பெருமாள் அனுபவிக்க முடியாதுன்னு 4 பராங்குஷ நாயக்கியா இருந்துட்டு 4 விதமா அனுபவிக்கிறா போல் இருக்கு. அதனாலதான் 4த்தையும் தனித்தனியா சொல்றா.
அப்படி வச்சுட்டாதான் இவ மனசு அங்கேயே இருக்கு, அதுல இருந்து இன்னொரு அவயவத்துக்கு கூட தாவலன்னு ஆகும் அப்படின்னு வியாக்கியாத்த ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இந்த பெருமாளுடைய கோவைப்பழம் போலே சிவந்திருக்கக்கூடிய உதடு இருக்க, அத பராங்குஷ நாய்க்கு பார்த்துண்டு மனசை தொலைச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னோமே, இவ மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காளா? அந்த உதடு இவளை பார்க்கலையா? அந்த உதடு இவளோட ஏதானும் பேசித்தா இல்லையான்னா அதுக்கு விசாரணை பண்ணிட்டு வியாக்கியாத்தா சொல்றார். பெருமாளுடைய உதடு சொல்லித்தான் பராங்குஷ நாய்க்கு பார்த்து, நங்காய் பெண்ணே, நான் உன்னோடு இருந்தால் என்ன, உன்னை விட்டு பிரிந்திருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் நான் உனக்கே தானே சொந்தம். இந்த மகர நெடுங்குழைக்காதனுடைய திரு இதழ்கள், ரோஜா பூ போலே சிவந்திருக்கக்கூடிய இதழ்கள் யாருக்கு சொந்தம்? அவன் பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரக்க இருந்தாலும் சரி, பராங்குஷ நாயகியான உனக்கு தானே சொந்தம். அப்படி இருக்கிற போது நீ ஏன் இத்தனை வருத்தப்படுற, நீ ஏன் இத்தனை வருத்திக்கிற, நீ ஏன் அழற, நீ ஏன் புலம்புற அப்படின்னு உதடு கேட்கறதாம். கேட்டுட்டு என்னைக்கும் நான் உனக்குத்தான் அப்படின்னு ஆயிடுத்து, நான் பக்கத்துல இல்ல உன்னிடத்துல வரலன்றதுக்காக நீ அழறியே, அதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த உதடுகள் அப்படி விம்ம ஆரம்பிக்கிறதாம், அப்படின்னா தழுதழுக்க ஆரம்பிக்கிறதாம். அப்போ இவளுடைய காதலுக்கு ஏற்ப பெருமாளும் அவனுடைய காதல் பரிமாற்றத்தை கொடுத்துருக்கான். அப்படி சொல்லக்கூடிய உதடானபடினாலே அந்த உதட்டுல இருந்து, இப்படி எனக்காக துடிக்கக்கூடிய உதட்டுல இருந்து பிரிஞ்சு வரத்துக்கு எனக்கு மனசு வருமோ, அதனால என் மனசு அங்கேயே கட்டுண்டு கிடைக்கிறது. சரி, என்ன பண்ணினா அதிராஜ்ய சூச்சகமான உபய விபூதிநாதன் என்று தோற்றும்படி இருக்கிற திருவபிஷேகத்தை கண்டாள். அதாவது கிரீட்டம்னா எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுக்க மாட்டா. குறுநில மன்னன் அப்படின்னா அவனுடைய கிரீட்டம் ஒரு மாதிரி சின்னதா ஒரு சட்டி மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் அவன் போட்டுக்கலாம், அதுக்கு மேல போட்டுக்க முடியாதவன். அவன் கேடர் அவ்வளவுதான், அவன் கிரேட் அவ்வளவுதான். அவனோட கொஞ்சம் பெரிய ராஜான்னா அவன் கிரீட்டம் அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். யாரு தசரத சக்கரவர்த்தி ஆட்டும் பெரிய சக்கரவர்த்தியோ அவன் தான் நீள் முடியெல்லாம் போட்டுக்க முடியும். அதை காட்டிலும் நீளமான முடியை இவன் போட்டு இருக்கிறபடினாலே இவன் கிரீட்டத்தினுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப இவன் உபய விபூதிகளுக்கும் ராஜான்னு சொல்லக்கூடிய இவனுடைய பாரம்யம் எல்லாத்துக்கும் இவன் தான் ஈஸ்வரனாக இருக்கிறான், எல்லாம் இவனுக்கு உட்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதான தன்மை தெரியறதான் கிரீட்டத்துல. அந்த கிரீட்டம் அதனுடைய நீள்முடின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்ப அதனுடைய அளவு, அதனுடைய அந்தஸ்து, அதை வச்சே சொல்றதாம். ஏ பராங்குஷ நாயகி, நான் யார் தெரியுமா? உபய விபூதிநாதனா இருக்கக்கூடிய பெருமாளுடைய கிரீட்டம். என்ன பாரு, நான் என்ன சாதாரண குறுநில மன்னன், சாதாரண ஒரு ராஜா போட்டு இருக்கிற கிரீட்டமா? இந்த மாதிரி கிரீட்டத்தை நீ லோகத்துல வேற எங்கேயானும் பார்த்ததுண்டா? ஒரு லோகத்தை ஆளக்கூடியவர்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய கிரீட்டமே இல்லை இது. 7-14 லோகங்களையும் ஆளக்கூடிய ஒருத்தன் போட்டுக்கிற கிரீட்டம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த கிரீட்டத்தை போட்டு இருக்கிற மகர நெடுங்குழைக்காதன் உபய விபூதிகளுக்கும் சுவாமின்னு தெரிகிறது. அவனுடைய நாயகியா இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் வருத்தப்படலாமா அப்படின்னு அந்த கிரீட்டம் பார்த்து இவ்வளவு பேசுறதாம். என்ன பெருமாளுடைய உதடு பேசுறதுன்னா சரி, பெருமாளே பேசுறார், பெருமாளுடைய கிரீட்டம் கூட நம்ம கிட்ட பேசுறதுன்னு அந்த கிரீட்டத்துல மனசு ஆழ்ந்தது, அதுக்கு மேல அங்க இருந்து இவளால வர முடியல. என்ன ஒரு பக்கம் இவன் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அடியவர்களை ரட்சிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறானே, எப்போ எந்த அடியவன் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கானே. அப்படி பல சமயங்கள்ல சங்க சக்கரங்களை கொண்டு பல அடியார்களை ரட்சிச்சிருக்கானே. அப்பேற்பட்ட இவன் எங்களை கொண்டு உன்னையும் ரட்சிப்பான், தேறியிரு அப்படின்னு சங்க சக்கரங்கள் பேசுறதாம். ஒன்னொன்னும் பேசுறதே. கண்கள் என்ன பேசுறதுன்னு பார்த்தா கண்ணு பேசவே இல்லை, காதல மாத்திரம் பொழிஞ்சுட்டு இருக்கு. இவெல்லாம் பேசுற வார்த்தைகளை விடவும் பெருமாளுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய அனுகிரக விசேஷம் அல்லது காதல் பார்வை பல கோடி மடங்கு அனுபவத்தையும் அர்த்தத்தையும் தரக்கூடியது. அங்கெல்லாம் அவ பேசினா கூட இவ பேசினா, இங்க பெருமாள் மௌனமாவே காதல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்கான், இவளும் மௌனமாவே காதல் பரிமாற்றத்தை பண்ணிட்டு இருக்கா. அதனால கண்கள்ல மொத்தமா மனசு தொலைஞ்சு போயிடுது. எந்த அளவுக்கு தொலைஞ்சு போயிடுதுன்னா வாயை திறந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு மனசு தொலைஞ்சு போயிடுது. அதனாலதான் ஒரு ஒரு அவயவமா சொல்லிட்டு வந்தா. தாமரை கண்களுக்குன்னு வரச்சேன்னு சொல்லியிருக்கலாம். தாமரை கண்கள் திறத்ததாயும் தாமரை கண்களிலே ஆழ்ந்ததாயும் தாமரை கண்களை கண்டுகொண்டும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலையே. தாமரை கண்களுக்கே அற்று தீர்ந்தும் ஒரேடியா பிளாட், அங்க கண்ணுக்கு மேல ஒரு அவயவத்துக்கிட்ட போக முடியல. அத்தனை தூரம் காதல் வெள்ளத்தால பெருமாள் இவ்வளவு மூழ்கிட்டான் அப்படின்றதான அனுபவம். இப்படி பெருமாளும் அவன் திருமேனியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவயவமும் இப்படி ஆச்சரியமா என் மேல காதல் மழையை பொழிந்து கொண்டிருக்க எனக்கு எப்படி அடக்கம் வரும், எனக்கு எப்படி வெட்கம் வரும், என் மனசு அங்க இருந்து எப்படி வரும்?
அதனால நீங்கள்லாம் என்ன மாத்தலாம் அப்படின்னு முயற்சிக்கிறதுன்றது ஒன்றும் சரியில்லை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய நிலைமைன்னு தோழிக்கு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டா எல்லாத்தையும். தென் திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள் பிரானுக்கு அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா என்ன? தென் திருப்பேரையில அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளுக்குன்றது சாதாரணமான அர்த்தம். அதுக்கு தென் திருப்பேரையில் வீற்றிருந்த பிரானுக்குன்னு சொன்னா போறோம். தென் திருப்பேரையில உட்கார்ந்துட்டு சேவை சாதிக்கிற பெருமாளுக்குன்னு சொன்னா போறோம். நங்கள் பிரானுக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதான விசேஷமான தாத்பரியம் இருக்கணுமே. அப்படின்னா இவ்விருப்பு நமக்காக கொண்டிருக்கிற உபகாரகனுக்கு அப்படின்னு நம்பில்லை ஈட்ல சொல்றார். இவ்விருப்பு நமக்காக கொண்டிருக்கிற உபகாரகனுக்கு, இவ்விருப்பு பாபம் பண்ணின சம்சாரிகளுக்காக வன்றே. அப்படின்னா தென் திருப்பேரையில அரவிந்தலோச்சனான மகர நெடுங்குழைக்காதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது எதுக்காகன்னா பராங்குஷ நாயகிக்காக வந்து உட்கார்ந்து இருக்கானோ. பராங்குஷ நாயகி ஆட்டமா இவனை தவிர வேறு தெய்வத்தை ஏறெடுத்தும் பார்க்காத பிரபன்னர்களுக்காக, பாகவதோத்தமர்களுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கானோ. பாவத்தை பண்ணிட்டு அந்த பாவத்தை எப்படி தொலைக்கிறதுன்னு தேடிட்டு இருக்கிற சம்சாரிகளுக்காக வந்து உட்கார்ந்துக்கலையாம். சம்சாரிகள் என்ன பண்ணுவா? இவா சௌகரியத்துக்கு புண்ணியங்களையும் பாவங்களையும் பண்ணிட்டே போவா. புண்ணியங்கள் பெருகணும், பாவம் குறையணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக வருவா. ஏதோ காணிக்கை சமர்ப்பிப்பா, பெருமாளை சேவிச்சுட்டு போவா. அவ்வளவுதானே ஒழிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமாள் மேல காதல் பண்ணக்கூடியவர்கள் அல்ல சம்சாரிகள். அவளை ஏன் சம்சாரிகள் அப்படின்னு குறிப்பிடுறோம்னா, நாமளும் தானே சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம். நம்மள சம்சாரிகள்னு சொல்றது இல்லையேன்னா, நாம சம்சாரத்திலே இருந்தாலும் மோட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நிலையானதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய அருகதைன்னு சொல்லக்கூடியதான சரணாகதியை பண்ணிட்டு மோட்சம் போறதுக்கு சித்தமா இருக்கும். ஆகையினாலே நாம எல்லாம் பிரபன்னாள், சரணாகத்தால். சம்சாரத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் இந்த ஜென்மாவினுடைய முடிவிலே மோட்சத்துக்கு போகக்கூடியவா. இப்பேற்பட்ட நமக்காக பராங்குஷ நாயகிக்காகத்தான் பெருமாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானா. அது தவிர மோட்சம் மறுஜென்மா அப்படின்றத பத்தி எல்லாம் ஒரு யோசனை கூட இல்லாமல் கேவலம் இப்ப வாழற வாழ்க்கை தான் நிரந்தரம் நினைச்சுட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காளே, அவ வந்து அவ காரியத்தை சாதிச்சுட்டு போறதுக்காக பெருமாள் வந்து உட்கார்ந்துக்கல. அதனால நங்கள் பிரான் நம்ம சுவாமி அவர் நமக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அவனுக்கு என் நெஞ்சும் நானும் நிறையும் இழந்ததுவே. நமக்காகவே வந்து ஒருத்தன் வைகுண்டத்திலேருந்து இங்க வந்து இப்படி அனுபவத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, அவனிடத்துல நான் ஒரு பொண்ணு, நான் அடக்கமா இருப்பேன், உன்னெல்லாம் அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னா அதை விட பைத்தியகாரத்தனம் உண்டோ? அதை விட முட்டாள்தனம் உண்டோ? என்னதான் அடக்கமான பெண்ணாக வெட்கமுள்ள பெண்ணாக இருந்தாலும் கணவனிடத்திலே வெட்கத்தையும் அடக்கத்தையும் விட்டுத்தானே ஆக வேண்டும். அதனால தான் நான் அவனிடத்துல அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைய புரிய வைக்கிறா பராங்குஷ நாயகி 3வது பாசுரத்திலே. 4வது பாட்டுல என்ன சொல்றா? இழந்த வெம்மாமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார், உழந்து இனி யாரை கொண்டு என் உசாகோ, ஓத கடலொளி போல எங்கும் எழுந்தனல் ஒளி நின்றோங்கு தென் திருப்பேரையில் வீற்றிருந்த முழங்கு சங்க கையன் மாயத்து ஆழ்ந்தேன், அன்னையர்கால் என்னை என் முனிந்தே. நாம இத்தனை சொல்லியும் கேட்கலையே. ஒருவேளை வயசுல பெரியவான்றதுனால அவ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு தயக்கப்படுறாளோ என்னமோ. அவ வயசு பொண்கள் இடத்துல சொல்லட்டும் அப்படின்னு அம்மாக்கள்லாம் நகர்ந்துட்டா போன பாட்டுல. அவ எதிர்பார்த்ததுக்கு ஏற்ப இவ்வளவு எதையோ சொன்னா, என்னமோ பேசிட்டு இருக்கா, அப்படி என்ன பேசுறான்றது லேசா காதுல விழுந்தது. ஆனா விஷயம் புரியல. சரி, அவ சொல்லி பார்த்து அவளுக்கும் தோழிகளுக்கும் இவ அடங்கல போல் இருக்கு, அதனால அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை. பழையபடி நாம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு அம்மா திரும்ப வந்துட்டா. இப்போ அம்மாவோடு கூட சேர்ந்து அம்மாவை போல இருக்கக்கூடிய மற்ற தோழிகள்லாம் வந்துட்டா. அவளை பார்த்து பராங்குஷ நாயகி சொல்றா, அன்னையர்கள் அம்மாக்களே, என்னை என் முனிந்தே. என் மேல கோவப்பட்டு என்ன ஆப்புறது? என்னை ஏன் கோவிச்சுக்கிறீங்க முதல்ல அப்படின்னு கேட்கிறா. எதுக்கு அப்படி கேட்கிறான்னா, அன்னையர்கள் அம்மாக்களே, இழந்த எம்மாமை நிறத்து போன. அதாவது பராங்குஷ நாயகி எப்படி இருப்பாலும் தாமரப்பூவை போல அத்தனை நிறமா அத்தனை அழகா இருப்பாளாம். பெருமாளை பிரிந்த பிரிவிலே பெருமாளை நினைச்சு ஏங்கி ஏங்கி சாப்பிடாத கொள்ளாத அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்து பல நாள்களா தன்னை அலங்காரம் பண்ணி கொள்ளாமல் அப்படியே அவளுடைய ஒரிஜினல் நிறத்தை இழந்துட்டா, கருத்து போயிட்டா இப்போ. அதனால மாமை நிறம் அப்படின்னா, மாமை அப்படின்னா மேனி சரீரம்னு அர்த்தம்.
பராங்குஷ நாயகியினுடைய சரீரத்தினுடைய நிறம் பெருமாளை வசீகரிக்கும்படி அத்தனை அழகா இருக்கும் அவன் சரீரம். அந்த நிறம் போயிடுத்து. இப்போ அவனை நினைச்சு உருகி உருகி நிறம் போயிடுத்து. என்னுடைய நிறம் போயிடுத்தே, என்னுடைய அழகு போயிடுத்தே அப்படின்னு நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்க. ஒரு வயசு பொண்ணுக்கு எது முக்கியம்? நன்னா நிறமா இருக்கணும், நன்னா அழகா இருக்கணும், பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், வெக்கத்தோட இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா தானே பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கா, நல்ல குணவத்தியாவும் இருக்கா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு 4 பேர் பொண்ணு கேட்டு வருவா, நல்ல கல்யாணமாகி வாழலாம். வெக்கத்தை விட்டுட்டா, அடக்கத்தை விட்டுட்டா, ஆரோக்கியம் போயிடுத்து, நல்லா அழகா செய்து வைத்த சிலை போல இருந்தவள் இப்படி எலும்புந்தோலுமா இருக்கா. இவளுடைய அழகே இவளுடைய நிறம் தான், அந்த நிறமும் போயிடுத்தேன்னு நீங்க எல்லாம் வருத்தப்படுறாங்களே. என் மனசுகிட்ட நான் சொன்னேன், என் மனசே, என்னுடைய நிறம் இப்படி ஆறதுக்கு யார் காரணம்? எப்படி இருந்த என்னுடைய திருமேனி நிறம் இப்படி ஆகிவிட்டது? என் மேனி நிறம் எங்க போச்சு? அந்த பெருமாளை நினைச்சு நினைச்சு எங்கி கருத்து போயிடுத்து. அப்போ அந்த திருமேனி நிறம், என்னுடைய சரீரத்தினுடைய நிறமும் பெருமாளுடைய போயிடுத்து. நீ போய் அந்த நிறத்தை மீட்டுண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலேயே மனசு சொல்லித்தான், பராங்குஷ நாய்க்கு நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு புரியுறது. உன் அம்மாக்கள்லாம் எதுக்கு வருத்தப்படுறா? உன்னுடைய சரீர நிறம் போயிடுத்தேன்னு வருத்தப்படுறா, உன் அழகு போயிடுத்தேன்னு வருத்தப்படுறா. நீ கவலைப்படாதே, உன் நிறம் எங்க போச்சுன்னு தெரியும். உன்னுடைய திருமேனி நிறமும் பெருமாளை தேடிண்டு தான் போயிருக்கோம். நான் போய் அந்த நிறத்தை மீட்டுண்டு வரேன்னு இவ சொல்றதுக்கு முன்னாடியே மனசு புறப்பட்டு போயிடுத்தான். இழந்த, நான் இழந்த, யார் இழந்த? பராங்குஷநாயகி இழந்த எம்மாமை திறத்து போன என்னுடைய சரீர நிறத்தையும் மீட்டு கொண்டு வருகிறேன் என்று சொன்ன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார். நிறம் காணாம போச்சு, அத்த மீட்டு வரேன்னு சொல்லி மனசு போச்சே, அந்த மனசும் காணாத போயிடுச்சு. இப்போ அதுவும் வரல, அந்த நிறத்தோடு கூட சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்து கொடுத்து அவனே அனுபவிச்சுட்டு இருக்கு. இங்க சொல்றச்ச நெஞ்சும்னு சொன்னா போறாதோ? நெஞ்சும் அப்படின்னா மனசும் நிறுத்தமா இருந்தோம். நெஞ்சினாரும் அப்படின்னா என்னுடைய மனசு அவர்களும் அப்படின்னு மரியாதையா சொல்றான் நெஞ்ச. இது என்ன மனசுக்கு போய் அவர்கள் ஒரு மரியாதை? நெஞ்சினார் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, நெஞ்சினார்னா என்ன அர்த்தம்னா என் நெஞ்சுன்னு சொல்லக்கூடிய பெரியவர் அந்த மகானும் அந்த சுவாமியும் அப்படின்றான் நெஞ்ச பார்த்து. ஏன் அப்படி சொல்றான்னா, இவளுடைய நெஞ்சு கேவலம் இந்த லௌகீக சுகங்கள்ல போகக்கூடிய நெஞ்சு அல்ல, எப்போதும் பகவானிடத்திலேயே பக்தியிலே லயித்திருக்கக்கூடிய நெஞ்சு, எப்போதும் பகவானுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சு, எப்போதும் பகவானுடைய திவ்யதேசங்களுக்கேயே பாயக்கூடிய நெஞ்சு. நான் இங்க இருப்பேன், ஆனா என் மனசு திருமலையில இருக்கும், ஸ்ரீரங்கத்துல இருக்கும், காஞ்சிபுரத்துல இருக்கும். அப்படி நான் இங்கிருந்தாலும், இந்த மனசுக்கு சொந்தக்காரியான நான் இங்கிருந்தாலும், என் மனசு எப்போதும் பகவானுடைய சரித்திரங்களை தேடிக்கொண்டு பல யுகங்களுக்கு போய்விடும். கண்ணனை நினைச்சுண்டா துவாபர யுகத்துக்கு போயிடும், ராமனை நினைச்சுண்டா திரேதா யுகத்துக்கு போயிடும், ரங்கநாதனை சேவிக்கணும்னா ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறது, வைகுண்டநாதனை சேவிக்கணும்னா வைகுண்டத்துக்கே போயிடுறது. இப்படி எப்போதும் பகவானுடைய சம்பந்தத்தோடேயே இருக்கிறதே என் நெஞ்சு. அத்த போய் அது இதுன்னு சொல்லலாமோ? அந்த சுவாமின்னு ஒரு பாகவதனான்னா கொண்டாடணும். அதனால பரம பாகவதராக இருக்கக்கூடிய என் மனசுன்னு சொல்லக்கூடிய சுவாமியும் அங்கே ஒழிந்தார். எங்கே ஒழிந்தார்? என் திருமேனி நிறம் எங்க போச்சு? அந்த பெருமாளிடத்துல போச்சு. அதை மீட்டுண்டு வரேன்னு சொன்ன இவரும் அந்த பெருமாளிடத்திலேயே அவனோடேயே நின்று விட்டார். இனி எனக்கு ரொம்ப க்ளோஸா எப்போதும் என்னை விட்டு பிரியாமல் இருந்த எனக்கு அந்தரங்க தோழியான என் மனசை விட்டுட்டு ஒருத்தருக்கும் யார் நெருங்கிய தோழன் அல்லது தோழின்னா அவளுடைய மனசுதான். அந்த மாதிரி பராங்குஷ நாயகி சொல்றா, என்னுடைய அந்தரங்க தோழியான என்னுடைய நெஞ்சு அது என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உழந்து அப்படின்னா வருந்தி வருத்தப்பட்டு, என் மனசும் என்னை விட்டு போயிடுத்தே அப்படின்னு வருத்தப்பட்டு, ஆரை கொண்டு என் உஷாகோ, யார் துணையா கொண்டு என்ன வார்த்தை சொல்லி நான் இந்த கவலையெல்லாம் மறப்பேன்? எனக்கு எந்த கஷ்டம்னாலும் யாருக்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா? என் மனசு கிட்ட சொல்லுவேன். அதுதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். என் மனசோட பேசுவேன். இப்ப அந்த மனசே இல்லைன்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? யார் எனக்கு துணையா இருந்தாலும் இல்லைன்னாலும் என் மனசு எனக்கு துணையா இருக்கும். எத்தனை முறை வராத பெருமாளை போய் அழிச்சுண்டு வான்னு என் மனசை நான் தூது விட்டேன் தெரியுமா? திருக்கண்ணபுரத்துக்கு போய் அழிச்சுண்டு வான்னு சொன்னா அழிச்சுண்டு வரும், திருவாளிக்கு போனா போகும், திருவேங்கடத்துக்கு போனா போகும். இப்படி பெருமாள் எங்கேயோ தூரத்துல இருந்தாலும் அவனை போய் அழிச்சுண்டு வரத்துக்கு காரணமா இருந்தது என் மனசு. எங்க அம்மாவுக்கோ இல்ல உங்களுக்கோ கூட என்னை பத்தி தெரியாத விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கலாம், ஆனா என் மனசுக்கு என்னை பத்தி தெரியாத விஷயமே கிடையாது. அத்தனை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 2 பேரும். எல்லா கஷ்டத்தையும் மனசு கிட்ட சொல்லி தீர்த்துக்க கூடிய நான், அந்த மனசு இன்னைக்கு என் பக்கத்துல இல்லைன்னு சொல்றச்ச
யாருக்கிட்ட இதை சொல்லி நான் என்ன புலம்பி யாரை கொண்டு நான் இந்த கவலையெல்லாம் மறக்கிறது? இப்போ 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பிரிஞ்சுட்டா இனிமேல் சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அப்ப அதை நினைச்சுட்டே வாழ்ந்து விடலாமா, அழுது விடலாமா? அதே மாதிரி நல்ல ஏதான ஒரு ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி மனசு போனா என்ன, வேற யாரோடனா நீ நெருக்கமா இருந்து இந்த கவலையெல்லாம் மறக்கலாமேன்னு நீங்க சொல்றீங்க. மனசை விடவும் நெருக்கமான தோழனோ தோழியோ ஒருத்தனுக்கு இருக்க முடியுமா? அதனால மனசுக்கு சமானமான ஒருத்தர் கிடைக்க மாட்டா எனக்கு. அதனால உழந்து வருந்தி யாரை கொண்டு என் உஷாகோ, மனசுக்கு பதிலா யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மறக்கிறது? நான் உங்களை போல சாதாரணமா இருக்கிறது சொல்லுங்க, அதெல்லாம் என்னால முடியாது, ஆகாத காரியம். சரி, இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு கேட்டால், ஓத கடலொளி போல எங்கும் எழுந்தனல் வேதத்து ஒளி நின்று ஓங்கு முழங்கு சங்க கையன் மாயத்து ஆழ்ந்தேன். இந்த திருப்பேரைன்னு சொல்லக்கூடிய விதேசத்திலே ஓத கடல் ஒளி போல நல் வேதத்து ஒளி எங்கும் எழுந்து நின்று ஓங்குகிறதாம். சமுத்திரத்திலிருந்து எப்பவும் ஓத ஒலி, அதாவது அலைகளினுடைய ஓசை கேட்டுட்டே இருக்கு. என்னைக்காவது சமுத்திரத்துல அலை இல்லாம இருந்திருக்கோம்? அலையில இருந்து வரக்கூடிய சப்தம் இல்லாம சமுத்திரத்தை பார்த்திருக்கோமா? எப்போதும் சமுத்திரமும் அலை ஓசையும் பிரியாமல் சேர்ந்தே இருக்கிறது போல இந்த திருப்பேரைன்னு சொல்லக்கூடிய திவதேசம் எப்போதும் வேத கானத்தோட, குறிப்பா சாமவேத கோஷத்தோட கூட சேர்ந்திருக்கான். எங்கும்னு சொல்றா. எங்கும்னா என்னன்னா, சமுத்திரத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அலை வரும், குறிப்பிட்ட இடத்துல அலை இருக்காதுன்னு சொல்ல முடியுமோ? நாம சமுத்திர கரையில எங்க நின்று பார்த்தாலும் அலை தெரியறதே கண்ணுக்கு. அதனால சமுத்திரம் எல்லாம் அலை இருக்கு, அலை ஓசை இருக்கிறது. அந்த மாதிரி திருப்பேரையில பெருமாள் சன்னதியில மட்டும் இல்ல, அந்த ஊர் முழுக்க ஸ்ரீ வைஷ்ணவா வேதாத்தியனம் பண்ணின பிராமணா இருக்கிறபடினாலே தென் திருப்பேரையில எங்கு பார்த்தாலும் சாமவேத கானமா யஜுர்வேத கானமா அப்படியே வேத கோஷம் கேட்டுட்டே இருக்கான். அப்பேற்பட்ட திருப்பேரைன்னு சொல்லக்கூடியதான விதேசத்திலே நின்று ஓங்கு நிரந்தரமா சேவை சாதித்துக் கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய முழங்கு சங்க கையன், வாயிலே வைத்து முழங்கக்கூடிய சங்கத்தை பாஞ்சஜன்யத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகர நெடுங்குழை காதனுடைய மாயத்து ஆழ்ந்தேன். அவனுடைய ஆச்சரியமான மாய செயல்களிலே நான் அவகாகன ஸ்நானம் பண்ணினேன். அவகாகன ஸ்நானம் அப்படின்னா மூழ்கி தீர்த்தாமாடுறது. அப்படியே மேல குழால ஷவர்ல குளிக்கிறதோ இல்ல ஜலத்தை எடுத்து மேல கொட்டிக்கிறதோ இல்ல, தேங்கி நிக்கிற ஜலத்திலேயோ பிரவாகமா ஓடுற ஜலத்திலேயோ மூழ்கி தீர்த்தாமாடுறதுக்கு அவகாகன ஸ்நானம்னு பேரு. அந்த மாதிரி பெருமாள் கையில பிடிச்சுட்டு இருக்கிற சங்கு இருக்க, அதனுடைய ஆச்சரியமான லீலைகள்லையும் சேஷ்டிதங்கள்லையும் அப்படியே இவோ ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறாளாம். குளிர குடைந்து நீராடின்னு சொன்னது போல அந்த பகவத் அனுபவத்துல சங்கினுடைய அனுபவத்துல அப்படியே மூழ்கிட்டாலாம் பராங்குஷ நாயகி. ஏன் திடீர்னு சங்க பத்தி சொல்றா? இப்போ கடலை பத்தி பேசினால் ஒன்னும், அந்த சமுத்திரத்தில இருந்து தோன்றியதான பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கினுடைய ஞாபகம் வந்துடுச்சு இவளுக்கு. கடல்ல இருந்து வந்த சங்கு எப்போதும் அலை ஓசையை ஞாபகப்படுத்துறது நமக்கு. ஒரு சங்கு எடுத்து அப்படியே காதோட சேர்த்து வச்சு பாருங்க, ஒரு மாதிரி காத்து அப்படியே புஸ்ஸுன்னு வரும். அந்த சப்தத்தை நன்னா உணர்ந்து பார்த்தோமானா ஒரு கடல் அலையினுடைய சப்தமாட்டம் தெரியும் நமக்கு. அந்த சங்க பார்த்த உடனே கடல் அலை ஓசை ஞாபகம் வந்துடுத்து. அந்த ஓசை எதுக்கு சமானமா இருக்குன்னா, இந்த ஊர்ல ஓதக்கூடிய சாமவேத கோஷத்துக்கு சமானமா இருக்கான். அப்படி ஒரு பாகவதனுக்கு எல்லாம் பகவான் சம்பந்தப்பட்டதாகவே இருக்க வேணும். அதனால கடல் சப்தம் கூட, சங்குல இருந்து வரக்கூடிய புஸ்ன்ற சப்தம் கூட இவளுக்கு வேதமா கேட்கறது காதுல. அத்தனை பாகவத்தையா இருக்கா இவோ. அப்பேற்பட்ட சங்கத்தினுடைய ஆச்சரியங்கள் ஆழ்ந்து போனேன். சங்கம் என்னடி ஆச்சரியம் பண்ண போறது? என்ன ஆச்சரியம் பண்ண போறதா? பெருமாள் திருமேனியில எத்தனை ஆபரணங்கள் இருக்கு, எத்தனை ஆயுதங்கள் இருக்கு. எதையான அந்த அழகான உதடுகள்ல வைத்து பெருமாள் அப்படி ஊதுறானா? எல்லாம் பெருமாளுடைய வெளி சம்பந்தத்தை தானே பெறுகின்றது. ஏதானும் பெருமாளுடைய உள் சம்பந்தத்தை பெறதா? பெருமாள் எத்த கொடுத்தாலும் பிரசாதம் பிரசாதம்னு அவ்வளவு பக்தியா வாங்கி சாப்பிடுறோம், பாவம் எல்லாம் போயிடுறது. என்ன காரணம்? பெருமாளுடைய திருவாய் எச்சில் படுவதுதான் காரணம். ஒரு ஜலத்தை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோமானா தீர்த்தம்னு சொல்றோம். ஏதோ ஒரு உப்மா பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணா மகா பிரசாதம்னு சொல்றோம். எதனாலே? பெருமாள் கண்டருளி கொண்டருளி அவனுடைய திருவாய் எச்சில் அது படுறதுனால தானே. அப்படி ஒரு க்ஷணம் அப்படி பெருமாள் பார்த்து லேசா துளி வாயில போட்டுண்டாலே அதை பிரசாதம்னு சொல்றோமே. எப்போதும் பெருமாள் வாயிலே வைத்து ஊதக்கூடிய பாக்கியம் படைத்த ஒரே ஜீவன் இந்த சங்கம் தானே. அதனாலதான் ஆண்டாலும் கேட்டா,
பெருமாளுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்சங்கே. பெருமாள் வாயினுடைய வாசனை எப்படி இருக்கும், அவன் வாய் எச்சில் சுவை எப்படி இருக்கும்னு சொல்லுன்னு ஆண்டாள் கேட்கிறா. நாச்சியாருக்கு பெருமாளுடைய வாய் வாசனையையும் ருச்சியையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை. ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாஞ்சஜன்யத்தை பார்த்து கேட்கிறா. அந்த மாதிரி பெருமாள் அவன் வாயில வச்சு அந்த சங்கத்தை ஊதுற அழகு இருக்கே, அப்படியே அவனுடைய உதடுகள் அந்த சங்கத்து நுனியில குவிய கூடிய அந்த அழகு இருக்கே, என்ன அழகா இருக்கு அந்த உதடுகள். அவன் திருவாய் எச்சில் பட்டு அவனுடைய மூச்சு காற்று பட்டு அந்த சங்கமானது ஒரு பரவச நிலை அடைகிறது, மோட்சத்துக்கும் மேலான ஒரு ஆனந்தத்தை பெறுகிறது. பெருமாள் வாயிலிருந்து வரக்கூடிய அவனுடைய நாவியிலிருந்து எடுக்கக்கூடியதான மூச்சு காற்று பட்டு அந்த சங்கம் முழங்குறச்ச அந்த துவனி அப்படியே பிரகாசமா இந்த லோகத்துல ஒழிக்கிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க போறேன்னு சொல்லி அப்படியே உலுக்கி போடுறது. அந்த ஆச்சரியத்திலே ஆழ்ந்து போனேன். என்ன போய் நீங்க எல்லாம் கோச்சுக்கலாமா? இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு கூட நியாயம் இல்லை. அப்படி இருக்கிறச்ச வசந்த இப்பேற்பட்ட அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய என்னை ஏதோ தேவையில்லாத தப்பு காரியம் பண்றது போல நீங்க எல்லாம் கோச்சுட்டு இருக்கீங்களே அம்மாக்களே, இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இப்படி இருக்கக்கூடிய என்னை பார்த்து சீருவதனாலே, என்னிடத்துல கோவித்துக் கொள்வதனாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனி யாரை கொண்டு நான் தேறி இருப்பது அப்படின்னு சொல்றாலே, யாரை கொண்டு என் உஷாகோ, மனசுன்னு சொல்லக்கூடிய நெருங்கிய தோழி இழந்துட்டேன், அவ ஸ்தானத்துல யார் இருந்து எனக்கு அனுபவத்தை கொடுப்பா, யாரிடத்துல நான் நெருங்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வியாக்கியாதா கேட்கிறார் வியாக்கியானம் பண்ண சுவாமி. ஆரை கொண்டு என் உஷாகோ என்ற விடத்து நம்பில் என்ன சொல்றார், தேகாத்மாபிமானிகள் போலே பிரம்மேஷானாதிகளை கொண்டு போது போக்கவோ, அல்லது ஈஸ்வரோகம் என்றிருக்கிற நித்திய சூரிகளை கொண்டு போது போக்கவோ, அல்லது இத்தகைய நெஞ்சினை கொண்டு போனவனை கொண்டு போது போக்கவோ, ஆரை கொண்டு என் உஷாகோ. தேகாத்மாபிமானிகள், இந்த உடம்பு நிலையானது, இந்த உடம்பு வேற ஆத்மா வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தப்பா நினைச்சுட்டு இருக்காளே, அவள்லாம் யார வணங்குறா? பிரம்மா ருத்ரன் போன்ற அல்ப தெய்வங்களை வணங்குறா. அந்த சரீரம் தான் ஆத்மான்னு நினைச்சுட்டு ஆத்மாவை பத்தின விசாரமே இல்லாமல் கேவலம் உடம்பு தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காளே தேகாத்மாபிமானிகள், தேகாத்மவாதிகள். அவாலாட்டமா பிரம்மன் ருத்ரன் முதலான அல்ப தெய்வங்களை நினைத்து கொண்டு போது போக்கவோ, தேவதாந்திரங்கள் கோவிலுக்கு போய் அவளை சேவிச்சுண்டு அங்கேயே உழுந்து கிடக்கவா, அல்லது ஈஸ்வரோகம் என்றிருக்கிற நித்திய சூரிகளை கொண்டு போது போக்கவோ. எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், ஈஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அர்ப்பணம், நாங்கள் எல்லாம் அவனுக்கே அடிமைகள்னு சொல்லி எப்போதும் அந்த எம்பெருமானை பிரியாமல் இருக்கிறார்களே நித்திய சூரிகள். அவளாட்டமா ஒரு நல்ல நட்பு கிடைக்குமா? ஏன்னா பராங்குஷ நாயகிக்கு யாரிடத்திலும் ஈடுபாடு இல்லை, பெருமாளை விட்டா யாரிடத்திலும் ஈடுபாடு இல்லை, யாரிடத்திலையும் உறவில்லை, பெத்த அம்மாவண்ட கூட சுமூகமான உறவில்லை இவளுக்கு. இப்படி எல்லாரையும் பகைச்சுண்டு தனியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பெருமாள் மேல இருக்கக்கூடிய பக்தியில ஆழ்ந்தது காரணம். இவள் எப்படி பகவத் பக்தியிலே ஆழ்ந்தாலோ அதே போல இவளுடைய நெஞ்சும் ஆழ்ந்தெடுத்தோ, அதனால இவள் நெஞ்சை போல நெருங்கிய தோழியோ நெருங்கிய உறவினலோ யாரும் கிடையாது இவளுக்கு. அதே ஸ்தானத்துலதான் நித்திய சூரிகள் இருக்கா. அவளும் பகவானுடைய குணங்கள்ல, பகவானுடைய அழகிலே, பகவானுடைய கைங்கரியத்துல ஆழங்கால் பட்டவா தானே. அதனால அந்த மாதிரி இருந்த மனசு விட்டு போயிடுத்து. சரி, இப்ப நித்திய சூரிகளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொண்டு அவர்களோடு காலம் தள்ளலாமா? அல்லது இத்தகைய என் நெஞ்சினை கொண்டு போனவனை கொண்டு போது போக்கவோ, இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு இவாளண்டியும் போயிட்டு இருக்க? உன் நெஞ்சு எங்க போச்சு? உன் நெஞ்ச யார் கவர்ந்துட்டு போனா? உன் நெஞ்சு யாரோடய போய் செட்டில் ஆயிடுத்தோ அங்க போ, அவனோட போது போக்குன்னு சொல்றீங்களா? இது மூணுத்துல எது சரி வரும்? சரணாகதி பண்ணவாளுக்கு கழுத்தறுத்தாலும் வேற தேவதையை பார்க்கறதுக்கு இல்ல, ஆகையினால பிரம்மருத்ராதிகளை கொண்டு போது போக்க மாட்டேன். நித்திய சூரிகளை கொண்டு போது போக்கலாம், ஆனா இந்த சரீரத்தோட கூட அங்க போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த சரீரத்தை விட்டாதான் வைகுண்டம் போக முடியும். சரீரம் விட்டா அப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த சரீரத்தோட கூட இருக்கிற என்னை அனுபவிப்பதற்காகவே, எனக்காகவே ஸ்ரீவைகுண்டத்தையும் விடுத்து திருப்பேரையில உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனிடத்துல போய் அவனோடு கூட நட்பு கொண்டு உறவு கொண்டு அனுபவிப்பது சுலபமாச்சே, அதுதானே புத்திசாலித்தனம். அதனால என் மனசு போன மாதிரி நானும் திருப்பேரைக்கு போறேன், தயவு பண்ணி என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி இவள் தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்துறா. இப்ப நன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப இவ ஒரு பக்கம் நிக்கிறா, பெருமாள் தான் திருப்பேரைக்கு தான் போவேன்னு நிக்கிறா பராங்குஷ நாயகி. எதிர்பக்கத்துல பெருமாள் வேண்டாம் அங்க போகாதேன்னு அம்மா நிக்கிறா.
இவா 2 பேர்ல யார் சொல்றது சரின்னு 6 முறை யோசிச்சு பாருங்க. எடுத்த முடிவுல உறுதியா இருக்கா பராங்குஷ நாயகி. ஒரு ஜீவாத்மாவா பரமாத்மாவை அடையிறேன்னு சொல்றதும் சாஸ்திரப்படி சரிதான். ஒரு நாயகியா ஒரு நாயகனை மனசுல நினைச்சுட்டு அவனையே கரம் பிடிப்பேன், அவனோட கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு காதல் உணர்வு, கற்பு ஒழுக்கமும் சரிதான். இவளை போல அவனும் இவளிடத்துல ஆசையா இருக்கான். இப்படி எப்படி பார்த்தாலும் பராங்குஷ நாயகனுடைய பட்சம் தான் சரி. அதனால யார வேணா கேட்டு பாருங்க, நான் பண்றதுதான் சரின்னு சொல்லுவா. அப்படி எந்த தப்பும் இல்லாமல் எப்படி இருக்கணுமோ அப்படி சரியா இருக்கக்கூடிய என்ன கோச்சுண்டு என்னம்மா பிரயோஜனம், போய் வேலையை பாருங்கன்னுட்டா. இது 4வது பாட்டு. 5வது பாட்டுல என்ன சொல்றா? முடிந்து சகடம் புதைத்து மாயப்பேய் முளை உண்டு மறுதிடை போய் கனிந்த விளவுக்கு கன்றறிந்த கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன். முனிந்து இனி என் செய்தீர் அன்னை மீர்கால் முன்னி அவன் வந்து வீற்றிருந்த கனிந்த பொழில் திருப்பேரையிற்கே காலம் பெற என்னை காட்டுமினே. அம்மாக்கள்லாம் சொல்றா, டி ஒரு வயசு பொண்ணு பெத்து வளர்த்த அம்மாக்களை பார்த்து ஆமடியான ஒசத்தி கொண்டாடி பேசிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அழகா? நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணாட்டமா இருக்கு. ஏதோ புருஷ பசங்க ஆம்பளை பசங்க பேசுற மாதிரின்னா பேசிட்டு இருக்கே. நீ உன்னுடைய பெண்மை எங்க போச்சு? உன்னுடைய அச்சம் மடம் நாணம் எல்லாம் எங்க போச்சு? நான் அப்படியா வளர்த்தேன் உன்னை? நீ நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணு பண்ற காரியமாட்டமா தெரியலையேன்னு கேட்டாலும் அவளை பார்த்து. இதை வேற கேக்குறீங்களா? சரி சொல்றேன் கேளுங்க. என் மனசை தோத்துட்டேன், என் வெக்கத்தை தோத்துட்டேன், என்னுடையதான அடக்கம் இழந்து போச்சு, என்னுடைய திருமேனி நிறத்தை இழந்துட்டேன் பெருமாளிடத்துல. அதே மாதிரி என்னுடைய பெண்மையையும் இழந்து விட்டேன். பெருமாளிடத்துல என்னுடைய பெண்மையையும் இழந்து விட்டேன். அப்படி உன்னுடைய பெண்மையை இழக்கிற அளவுக்கு அவன் என்னடி பண்ணான் அப்படின்னு கேட்டா, முனிந்து சகடம் உதைத்து, முனிந்து கோவப்பட்டு, சகடம் உடைத்து அல்லது உதைத்து சக்கரத்தை ஓங்கி ஒரு உதச்சான். கிருஷ்ணாவதாரத்திலே கம்சனாலே ஏவப்பட்ட சகடாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் ஓடின் இருக்கிற வண்டியினுடைய சக்கர வடிவிலே வந்து கொண்டிருந்தவன். அப்படி சக்கரம் வண்டியிலிருந்து கழண்டு வந்து சொண்டுண்டே வந்து படுத்துட்டு இருக்கிற கண்ணன்னு சொல்லக்கூடிய குழந்தை மேல வேகமா ஏறி குழந்தைய கொண்டுடணும்னு ஒரு பிளான். வரது சக்கரம் இல்ல, வண்டி சக்கரம் இல்ல, சகடாசுரன் சொல்லக்கூடிய மாய ராட்சசன் அப்படின்னு கண்ணனுக்கு தெரியும். என்ன நீ சம்ஹாரம் பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அந்த குழந்தை லேசா ஒரு உதச்சது. சக்கரம் அப்படியே சுக்குநூறா வெடிச்சு சிதறி போயிடுத்து, தூள் தூளா போயிடுத்து. அதை எப்படி உடைச்சு தெரியுமா? முனிந்து உதைத்தது, ஆசையா உதைக்கல. எப்படியானா அகல்யா கல்லா போன போது ராமன் ஆசையா கொண்டு அப்படியே விசிராந்தியா ஓய்வெடுக்கலாம்னு தன்னுடைய காலை எடுத்து கல்லு மேல வச்சான். வச்ச உடனே கல்லு பெண்ணா போயிடுத்து. அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா கூலெல்லாம் வைக்கல, முனிந்து என்ன நீ சம்ஹாரம் பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு கோபத்தோடைய கூட அப்படி போர்ஸா ஒரு உதைச்சான். சக்கரம் அப்படி சுக்குநூறா போயிடுத்தேன். அதை நினைச்சுட்டேன், என்ன இப்படி ஒரு ஆண்மையோட கூட இப்படி ஒரு பராக்கிரமத்தோட கூட இந்த குழந்தையா இருக்கிற சமயத்திலேயே அத்தனை பெரிய வண்டி சக்கரத்தை அத்தனை பெரிய ராட்சசனை லேசா ஒரு உதைச்சு சம்ஹாரம் பண்ணிட்டானே. நியாயமா என்ன நடந்திருக்கணும்? வண்டி சக்கரம் வடிவுல ராட்சசன் வரான், பெருமாள் குழந்தை கண்ணம் படுத்துட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்கணும்? அந்த குழந்தை பெரிய மனுஷனா மாறி, இல்ல அந்த குழந்தை சரீரத்தில இருந்து பெருமாள் தனியா வந்து விஸ்வரூபத்தை காட்டிண்டு பல ஆயுதங்களை கொண்டு பெரிய சண்டையெல்லாம் போட்டு ராமராவண யுத்தமாட்டமா நடந்து சம்ஹாரம் பண்ணிருக்க வேண்டாமா? ஒரு ஆயுதமும் வச்சுக்கலையே. அந்த குழந்தை சரீரத்தோட அம்மாவிடத்துல பால் சாட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த பிஞ்சு பச்சிலம் குழந்தை சரீரத்தோடு கூட அப்படியே லேசா கைய கால உதைச்சுட்டு குழந்தை விளையாடுறது, அந்த மாதிரி காலை உதைக்கிறாப்புல லேசா ஒரு உதைச்சுது. என்ன சுக்குநூறா போயிடுத்து அந்த சக்கரம். இந்த வயசுல இந்த பிஞ்சு கால்களுக்கு எத்தனை ஒரு ஆச்சரியமான சக்தி, எத்தனை பெரிய வீரன் இவன். இன்னும் வயசு பையனா இளைஞனா கட்டிலங்காலையா வந்தானா எத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணுவானோ தெரியலையே. இப்பேற்பட்ட மகாவீரன், இப்பேற்பட்ட ஆண்மை உள்ள ஒரு ஆண்மகனுக்கு எந்த ஒரு பெண் தான் ஏங்க மாட்டான். என்னுடைய நாயகன் இத்தனை பெரிய வீரனா இருக்கிறத பார்த்து என் பெண்மை தோற்றேன், என் பெண்மை இழந்தேன். அவனுடைய ஆண்மைக்கு முன்னாலே என்னுடைய பெண்மை இழந்து போச்சு, நான் தொலைச்சுட்டேன். முனிந்து சகடம் உதைத்து, கோவப்பட்டு சக்கரத்தை உதைத்து, மாயப்பேய் முளை உண்டு. கேவலம் சரீரத்துலதான் பலமா, மூளையில பலம் இல்லையா, அத்தனை ஸ்மார்ட் இல்லையா அப்படின்னு கேட்காதுங்க. என்ன ஸ்மார்ட் தெரியுமா? சரி, இந்த மாதிரி ஏதாவது வன்மமான செயல்கள்ல ஈடுபட்டா, கோபத்தோட கூட ஏதான காரியம் பண்ணா கண்ணன் கண்டுபிடிச்சு விடுறான். கண்ணனை எப்படி ஏமாத்தலாம்னா,
அவனிடத்துல ஆசையா அன்பா பக்தியா இருக்கிறது போல நடிச்சு ஏமாத்தலாம். கண்ணனிடத்துல யாருக்கு ரொம்ப ஆசை அதிகம்? கண்ணனுடைய தாயாரான யசோதா பிராட்டிக்கு விட கண்ணனிடத்துல யாருக்கு ஆசை அதிகமா இருக்க முடியும்? அதனால யசோதை வடிவிலே போய் கண்ணனுக்கு பசிக்கு பால் ஊட்டுவது போல அவனுடைய அம்மாவாட்டமா மடியில வச்சுட்டு மார்பிலே விஷத்தை தடவிக்கொண்டு குழந்தை பால் சாப்பிடுறான்னு ஆசை வார்த்தை சொல்லி அப்படியே கண்களாலே பார்வையிலே அன்பை பொழிந்து கொண்டு தாய் அன்பை புகட்டி பால் புகட்டுவது போல கொண்டுடலாம் அப்படின்னு பூத்தனை வந்தா. அவளாட்டமாவே நடிச்சுட்டு, நீ எனக்கு பால் புகட்டவா வந்த? என் உயிரை உரிவதற்காகத்தானே வந்தாய், உன் உயிரை நான் உரிகிறேன் அப்படின்னு அவளுடைய மார்பகத்திலே பாலை உரிவதற்கு பதிலாக அவளுடைய உயிரை உரிந்தானே. என்ன ஸ்மார்ட்டா பிளான் பண்றான் பெருமாள். அவன் இன்டலெக்சுவலா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான். இப்படி உடம்பு பலமும் இருக்கு, நல்ல அறிவாற்றலும் இருக்கிறது. இவனிடத்துல என் பெண்மை தோற்காமல், என் பெண்மையை நான் இழக்காமல் எப்படி இருக்க முடியும்? மாய பேய் முளை உண்டு. இவனை ஏமாத்தணும்னு சொல்லி வந்த பேயை இவனும் ஏமாத்தி அவ என்ன பண்ணணும்னு நினைச்சாலோ அந்த காரியத்தை இவன் பண்ணினானே. இவன் உயிரை உரியறதுக்கு அவ வந்தா, அவ உயிரை இவன் உறிஞ்சுட்டான். இப்பேற்பட்ட ஒரு ஸ்மார்ட்டான பெருமாள் மருதிடை போய் 2 மருத மரங்களுக்கு நடுவே தவழ்ந்து சென்றானே, அது எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம். கனிந்த விளவுக்கு கன்றறிந்து, விளங்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய விளாம்பழம் ரூபத்துல ஒரு அசுரன் வந்திருக்கான். அந்த விளாம்பழம்னா கண்ணனுக்கு ரொம்ப ஆசை. அதை பறிச்சு சாப்பிடுறச்ச அந்த விளாம்பழமாக இருக்கக்கூடிய நாம அவன் வயிற்றுல போய் அவனை சம்ஹாரம் பண்ணிடணும்னு அவனுடைய பிளான். கண்ணனுக்கு பசுக்கள்னா ஆசையாச்சே, அந்த பசுக்கள்ல கன்றுகள்னா ரொம்ப ஆசையாச்சே அப்படின்னு கன்று வடிவிலே ஒரு அசுரன் வந்திருக்கிறான். அந்த கன்று வடிவிலே வந்த அசுரனுக்கு தேனுகாசுரன் அல்லது வத்சாசுரன் பேரு. இந்த விலங்கணி வடிவிலே வந்த அசுரனுக்கு பிபத்தாசுரன் பேரு. ஒரே சமயத்துல 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணணும். என்ன பண்றது? இந்த விளம்பழம் ஒசரத்துல இருக்கு, கண்ணன் குழந்தை பக்கத்துல பார்த்தா யாரையும் காணோம். ஒரு 10 குழந்தைகள் இருந்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அவன் மேல இவன் ஏறி எடுத்துடலாம். அதை எடுத்து இவனும் சாப்பிடுவான், மற்றவாளுக்கும் கொடுப்பான். பக்கத்துல யாரும் இல்லை. என்ன பண்ணா, அனாயாசமா அந்த கன்று குட்டியோட வாழை பிடிச்சு அப்படியே சுழட்டி ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அதாவது கன்று குட்டியை கொண்டு அடிச்சு விளாம்பழத்தை பறிச்சு சாப்பிடுறது மாதிரி ஒரு பிளான் பண்ணினான். இப்ப இவன் கையில மாட்டின்று சுழண்ட அந்த கன்று குட்டி வடிவில இருந்த வத்சாசுரனும் அடிந்து போனான். அந்த பிபத்தாசுரன் சொல்லக்கூடிய விளாம்பழ வடிவில இருந்த அசுரனும் அடிந்து போனான். 2 பேரையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வேகமா மோதி அவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகும்படியா பண்ணிவிட்டான். இப்பேற்பட்ட மகாவீரன் கனிந்த விளவுக்கு கன்றறிந்த கண்ணபிரானுக்கு, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணின என் பெருமானுக்கு, மகர நெடுங்குழைக்காதனுக்கு என் பெண்மை தோற்றேன், என்னுடைய பெண்மை அடக்கம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அவனுடைய வீரதீர பராக்கிரம செயல்கள் ஆழ்ந்து இப்பேற்பட்ட வீரமான ஒரு ஆண்மகனுக்கு வாழ்க்கப்பட வேணுமே ஒழிய ஒரு பெண் ஒரு கோழைக்கு வாழ்க்கைப்படக்கூடாதென்று அவனுடைய வீரதீர பராக்கிரமத்திலும் அவனுடைய அழகிலும் அவனுடைய காதலிலும் ஆழ்ந்து விட்டேன். அதை அனுபவிப்பதற்காக என்னுடைய வெக்கத்தையும் அடக்கத்தையும் மறந்து விட்டேன், என்னுடைய பெண்மையை இழந்து விட்டேன். இனி இப்படி ஆனதுக்கு அப்புறம் முனிந்து என் செய்தீர், என்ன கோச்சிக்கிறதுனால என்ன பலன்? அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னாலும் கிட்டத்தட்ட அவனுடைய ஆமடையாளாகவே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனிமேலெல்லாம் அவனை மறக்க செய்து அவனிடத்துல இருந்து என்ன பிரிக்கிறதெல்லாம் ஆகாத காரியம். இப்படி இருக்கக்கூடிய என் மேலே கோபப்பட்ட அம்மாக்களே என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? அவன் முன்னி வந்து வீற்றிருந்து கனிந்த பொழில் திருப்பேரையிற்கே என்னை காலம் பெற காட்டுமினே. அப்ப நாங்கெல்லாம் பைத்தியமா கத்தின்னு இருக்கோம், வாழ்வாள்னு கத்தின்னு இருக்கோம், இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா, என்னதாண்டி நினைச்சுட்டு இருக்கேன் அம்மா கேட்கிறா. அர்த்தமான காரியம் ஏதானும் பண்ணணும்னு நினைச்சியானா நான் ஒண்ணு சொல்றேன், எத்த பொண்ணு. அவன் முன்னி வந்து வீற்றிருந்த கனிந்த பொழில் திருப்பேரையிற்கே என்னை காலம் பெற காட்டுமின். என்ன திருப்பேரையில கொண்டு போய் விட்டுடு. எந்த திருப்பேரையில கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்ற அப்படின்னு அம்மா கேட்கிறா. கனிந்த பொழில் திருப்பேரை, பொழில் அப்படின்னா சோலைகள், தோப்புகள். அந்த தோப்புகள்ல எங்க பாரு பூக்கள் பூத்து குலுங்கிறது மட்டுமல்லாமல் பழங்கள் அப்படி காய்த்து கொளுத்து அப்படி பழுத்து தொங்கிட்டு இருக்கிறதாம். அதனால நல்ல வாசனைக்கும் குறைவில்லை, தலைக்கு அலங்காரமான புஷ்பத்துக்கும் குறைவில்லை, தீர்த்தமாடுறதுக்கு தீர்த்தத்துக்கும் குறைவில்லை. பசிக்கு என்னடி பண்ணுவேன் சாப்பிட்றதுக்குன்னா அத்தனை பழங்கள் பழுத்து தொங்குறது, அதை எடுத்து சாப்பிட்டு போறேன், பழங்களுக்கும் குறைவில்லை. இப்படி ஒரு மனுஷன் வாழறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய பக்குவமான சோலைகளுக்கு நடுவே முன்னி வந்து வீட்டிருந்த அவன். அப்படின்னா எப்பவோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாள்.
இந்த பராங்குஷ நாய்க்கு பிறந்து இவள் வயசு பொண்ணு ஆகி இவளுக்கு அவன் மேல காதல் வந்து இவள் அழுதுன்னு இருக்கிறச்ச இவளுக்காக ஏதோ நேத்தோ முந்தானாலோ வந்து உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் அல்ல, இந்த பராங்குஷ நாயகி அவதாரம் பண்றதுக்கு பல காலம் முன்னாடியே இவளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறவன். என்ன காரணம் அப்படின்னா, பொண்ணை விட பையன் பெரியவனா இருக்கணும். ஒன்னும் பராங்குஷ நாயகி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவதாரம் பண்ணானா, அதனால வயசுல சாஸ்திரப்படி இவளை விட அவன் பெரியவன், அதனால முதல்ல அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு அனுபவமும் உண்டு. இதுல அவன் முன்னி வந்து வேற்றிருந்த, எனக்கு முன்னாலேயே பல காலம் முன்பேயே எனக்காக வந்து உட்கார்ந்து இருந்தான்றது முக்கியம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரே தேவநாதனை, அயந்தை மாநகரில் அமர்ந்த நயமக்காய். இது என்ன சுவாமி, இவருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், அவருக்கு முன்னால ரிஷிகள் எல்லாம் பாடியிருக்கா, பூமாதேவி சேவிச்சிருக்கா, ஆதிசேஷன் சேவிச்சிருக்கார். இவர் என்னமோ எனக்குன்னு சொல்றாரு, அது அவருடைய அனுபவம் அல்ல, தேசிக நாயகியனுடைய அனுபவம். ஒரு அடியவனும் பெருமாள் எனக்காகவே வந்து அவதாரம் பண்ணினான், எனக்காகவே திவதேசங்களிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான், எனக்காகவே பெருமாள் கோயில் கொண்டிருக்கிறான்னு ஒரு அடியவனும் நினைக்க வேணும். அது உண்மை. நம்ம ஒருத்தருக்காக வந்தான் பெருமாள் வரார். பெருமாள் ஒரு இடத்துலயும் ஒரு அவதாரமா வந்து படுத்துக்கிறச்ச, உட்கார்ந்துக்கிறச்ச, நிக்கிறச்ச எல்லாம் ஒரு ஜீவனாவது நம்ம கிட்ட வரமாட்டானா, நாம அவதாரம் பண்ணினதுக்கு பலனா ஒருத்தனாவது மோட்சத்துக்கு வரமாட்டானான்ற ஆசையோடு ஏக்கத்தோடு தான் வந்து படுத்துக்கிறான் பெருமாள். அந்த மாதிரி ஒருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும். விசேஷமா பராங்குஷ நாயகி எனக்காகவே, நான் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற நம்ம ஊருக்கு அருகே முன்னாலேயே வந்து பராங்குஷ நாயகின்னு ஒருத்தி வருவோம், நம்ம இடத்துல ஆழங்கால் பட்டு நம்மளை காதலிப்போ, அவளை கைப்பிடிக்க வேணும்னு எனக்காக சித்தமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பார். அவன் இருக்கக்கூடியதான திருப்பேரையில அவன் சன்னதியில அவன் கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க. என்ன அதுக்கு மேல நீங்க பண்ணக்கூடிய அர்த்தமான காரியம் ஒண்ணும் இல்லை. அதுவும் எப்படி அழிச்சுட்டு போறீங்க தெரியுமா, காலம் பெற என்னை காட்டுமினே, கால தாமதம் இல்லாம அழிச்சுட்டு போங்க. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இவளை சமாதானம் பண்ணி மனசை மாத்திடலான்னு நினைக்காதங்கோ. இப்படி இவ புலம்பிண்டே இருப்பா, அவன் வராதையே போவான், திடீர்னு ஒரு நாள் இவளுக்கு அவன் மேல வெறுப்பு வந்துடும், அது வரைக்கும் பேசாம பார்த்துட்டு இருக்கலாம், அவளே மாறிடுவான்னு நினைக்காதங்கோ. இல்ல தோழிகள் சொல்லி கேட்கல, நாம சொல்லி கேட்கல, அக்கம் பக்கத்துக்காரா சொல்லி கேட்கல, விசேஷமா இவாள் ஐஷன் வந்து சொல்லலாம், அவாள் ஐஷன் வந்து சொல்லலாம்னு தேவையில்லாத ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாத காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. நீங்களா அழிச்சுட்டு போய் பெருமாள் இடத்துல கைப்பிடித்து கொடுத்தால் கௌரவம், இல்ல சொல்லிக்காம கொள்ளாம நானே ஆத்த விட்டு போயிடுவேன் பாத்துக்கோங்க. காலம் பெற என்னை காட்டுமின்கள், கால தாமதம் இல்லாமல் கடுக விரைய அழிச்சுட்டு போங்க, விரைந்து அழிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் எந்தெந்த அவதாரங்கள்ல, குறிப்பா கிருஷ்ணாவதாரத்துல என்ன வீரதீர பராக்கிரம செயல்களை எல்லாம் பண்ணினானோ அதுல எல்லாம் பகவானுடைய சேஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய மனசு அப்படியே ஆழங்கால் பட்டு அவன் பின்னால போனதை தாய்மார்களுக்கு விவரித்து உரைக்கிறாள் இந்த பாசுரத்திலே. இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு முன்னாலே நீங்க சொல்ற அச்சம் மடம் நாணம்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய இலக்கணம் எல்லாம் வேலை பண்ணாது. அவனுடைய அழகை ரசிப்பதற்கும் அவனுடைய அழகை அனுபவிப்பதற்கும் அவனுடைய வீரதீர பராக்கிரம செயலை மற்றவர்களோட வர்ணித்து சொல்லி அவன் புகழ் பரப்புவதற்கும் தான் துடிக்குமே என் மனசு, துடிக்குமே என் நாக்கு. அது ஒழிய அப்படியே தலையை தொங்க போட்டுண்டு தரையில காலால கோலம் போட்டுண்டெல்லாம் என்னால இருக்க முடியாது. அதனால அம்மாக்களே, என் மேல கோபப்படுறதை விட்டுட்டு என்னை பெருகைக்கு அவசர பிரதீட்சனாய் கொண்டு எனக்கு முன்னாடி வந்து இருக்கும் இடமான திருப்பேரைக்கு கொண்டு என்னை சேர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாளாம். இவளை அடையறதுக்காக இவளுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானா. அதுவும் எப்படின்னா, அப்படி போவோம், அவளா வந்தான்னா பாப்போம் அப்படின்னு ஏனா தானோன்னு வரல, அவசர பிரதீட்சனாய் கொண்டு. இவளுக்கு பெருமாள் அடையிறது எத்தனை அவசரமோ அதை விட அவசரமோ அவனுக்கு. அது என்ன அப்படி சொல்றாயோ அப்படின்னா, இவள் அவதாரம் பண்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னால அவதாரம் பண்ணாலும் வயசுல பெரியவன் தானே. சரி, ஒரு 2-3 வருஷம் முன்னால பிறந்தாலும் வயசுல பெரியவன் தானே. இல்ல 10 வருஷம் முன்னால கூட வரட்டும் சுவாமி. ஆனா இவள் அவதாரம் பண்றதுக்கு ஒரு யுகத்துக்கு முன்னாடியே வந்துட்டானா பெருமாளுங்க. அப்ப எத்தனை அவசரம் பாருங்க இவள் அடையிறதுல அவனுக்கு. பராங்குஷ நாயகி கலி தொடங்கி 43ஆம் நாள் பிறக்க போறா, அவள் நம்மளை வந்து அடைய போறான்னு சொல்லி இவள் அவதாரம் பண்ண யுகத்துக்கு முன்னாடி யுகமான துவாபர யுகத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டானா. அத்தனை அவசரமா இவளை அடைவதில்லை அவனுக்கு. அதனாலே என்னை அடைவதற்கு அவசர பிரதீட்சனாய் கொண்டு பராங்குஷ நாயகியை கைப்பற்றியே ஆக வேண்டும்னு சொல்லி எனக்காக பல யுகங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் இடத்துல என்ன கொண்டு போய் விட்டுடுங்க, எனக்காகவே தான் பெருமாள் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை, சீக்கிரம் அழிச்சுட்டு போங்க, விரச அழிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. நேத்து கருடன்
பராங்குஷ நாயகிக்கு கருட சேவையில சேவை கொடுக்கணும், இத்தனை நிதானமா போயிட்டு இருக்கியே வேகமா போன்னு சொல்லி கருடனை பெருமாள் விரட்டினார். இப்போ சீக்கிரம் பெருமாள் அண்டேன் ஐஷம் போய் ஒப்படைங்கன்னு சொல்லி பராங்குஷ நாயகி தாய்மார்களை விரட்டுறா. இப்படி பராங்குஷ நாயகிக்கும் மகர நெடுங்குழைக்காதனுக்கும் ஒருத்தர் நெருங்கி வந்து அனுபவிப்பதுல அத்தனை அவசரம், அத்தனை ஆசை, அத்தனை பிரீத்தி, அதை இங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேற்பட்டதான பாசுரங்களை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே சிந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.